മൂന്നാമത് അധികാരം ലൂക്കാശ് വിശേഷം 23 അധ്യായം അതിനോട് 34 വാക്യം. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். നമുക്ക് യേശുവിനുടെ ആമേൻ സിലുവയിലെ മൊഴികളിൽ ഒന്നാമത്തെ മൊഴിയാകും നമ്മളിങ്ങ് പഠിച്ചത്. യേശു ചൊല്ലുகிறார், പിതാവേ ഇവർകളെ മന്നിയും, ഇവർകളെ മന്നിയും, ഇവർകൾ ചെയ്യരുത്, താങ്കൾ ചെയ്യുന്നത് ഇന്നതെൻ്റെ അറിയാമലിരിക്കാറുകളെ. പിതാവേ ഇവർ ചെയ്യുന്നത് ഇന്നത് എന്ന് അറിയായിക കൊണ്ട് ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. യേശു അമ്മ ചൊന്ന വാക്കാകും നമ്മളങ്ങ് പഠിക്കരുത്. എന്ന കാരണം യേശുവിനുടെ മുതമൊഴി ഒന്നാമത്തെ വാർത്തൈ സിലുവയിൽ കിടന്ന് ചൊല്ലുകിற വാർത്തൈ മന്നിക്കണമെങ്കിൽ അതൊരു ജപമാകും. പരലോകത്തിലെ ദേവനെ നോക്കി യേശു ജപിക്கிறார். ആർക്ക് വേണ്ടി? ആർക്ക് വേണ്ടി? ആർക്ക് വേണ്ടി ജപിക്கிறார்? ആരോ എന്നമ്മ ചൊല്ലിച്ച് യേശു അപ്പം ജപിച്ചത് ഉണ്മയിലേ യേശുവെ സിലുവയിൽ അറയുകിற ആളുകളെ കുറിച്ച് താൻ ജപിച്ചത്. യേശുവെ സിലുവയിൽ അറിഞ്ഞ ആൾക്കൾ റോമൻ പട്ടാളക്കാരങ്ക ഒന്ന്. അതற்கு വേണ്ടി യേശുവെ സിലുവയിൽ അറിയുവதற்கு വേണ്ടി വാശി പിടിച്ച് അതുക്ക് വേണ്ടി കൊണ്ടുപോയി ഒപ്പ് കൊടുത്തവർകൾ യൂതர்களுடைய മതത്തലവர்கள், ആസാര്യர்கள், പരിസേയர்கள், അവങ്ങളുടെ മുഖ്യமான ആൾക്കളാകും. അപ്പോൾ യേശുവെ കൊണ്ടുപോയി സിലുവയിൽ അറിയறதுக்கு ഒപ്പ് കൊടുത്തവங்க യേശു പിറന്ന അതേ മതത്തിൽ, അതേ ഗോത്രത്തിൽ, അതേ ജാതിയിലുള്ള മതത്തലവറുകളാകും. യേശു എപ്പടി സിലുവയിൽ മരിപ്പதற்கு വേണ്ടി ഒപ്പ് കൊടുത്തതിനോട് റീസൺ ബൈബിൾ ചൊല്ലുகிறது. യേശു ആരെന്ന് உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. യേശു ആരെന്ന് உங்களுக்கு உண்மையில தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த ரட்சிப்பின் அதிபதியை அவங்க சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அப்போ தெரியலை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவங்களை பொறுத்தளவில் அவங்க நினைச்சது என்ன? அவங்க விசுவாசிக்கிற நியாயப்பிரமாணத்துக்கும் மத சட்டத்திட்டங்களுக்கும் எதிராയി போதிக்கிற, പഠിപ്പിக்கிற, ഉപദേശിக்கிற ஒருவர் வந்திருக்கிறார். அவரை இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? அகற்றணும். കാരണം அவங்களோட யூத மதத்துக்கு அவர் ஒரு விபத்தாகும், ஆபத்தாகும்னு நினைச்சாங்க. அவ்வளோதான். നമ്മൾ அப்படிதான் அதை கண்டா போதும். അതുകൊണ്ട് அவங்க യേശുവെ സിലുവയിൽ അറിവதற்கு വേണ്ടി ஒப்பு கொடுக்குறாங்க. ரோமக்காரங்களுக்கு, ரோமன் பட்டாளக்காரங்களுக்கு യേശുവെ தெரியுமா? நியாயப்பிரமாணம் தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு கிரேக்கராகும், வேறு ஜாதிகளாகும். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இவங்க கொண்டு வந்துட்டு இவர் ஒரு உபதிரவகாரின்னு சொன்ன உடனே அந்த காலத்திலே அவங்களோட சட்டங்களுக்கெல்லாம் ஏற்றபடி கொண்டு என்ன பண்ணிச்சு? യേശുവെ സിലുവയിൽ അറിഞ്ഞിട്ടാங்க. அப்போ இந்த ரெண்டு கூட்டரையும் பார்த்துட்டு தான் യേശു சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறத இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க செய்கிற காரியம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியலை. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரு தவறு பண்றாங்க, அவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்க ஒரு குற்றம் செய்கிறாங்க. இவர்களே மன்னியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். നമ്മളിപ്പോൾ ചെയ്യുന്ന തവറുകൾ, പാവങ്ങൾ അറിയാമ ചെയ്യുറോമോ അറിഞ്ഞ് ചെയ്യുറോമോ? சொல்லுங்களே. നമ്മൾ ചെയ്യുന്ന എല്ലാ പാവങ്ങളും നമ്മൾ ചെയ്യുന്നത് അറിഞ്ഞിട്ടാണ് ചെയ്യുന്നത്. ഞാൻ ക്രിസ്തവർക്ക് താൻ ചൊല്ലുகிறேன், ഞാൻ വിശ്വാസികളുടെ അടുത്ത് താൻ ചൊല്ലുகிறேன், നാം ചെയ്യുന്ന സകല പാവങ്ങളും അറിയാമ ചെയ്യുന്നതല്ല, നമ്മൾ അറിഞ്ഞ് ചെയ്യുന്നതാകും. പ്രൈസ് ദി ലോർഡ്.
நாம் செய்கிற எல்லா தவறுகளும் எல்லா பாவங்களும் அறியாம செய்கிறதല്ല, അറിഞ്ഞ് செய்கிறதாகும். இதுக்கெல்லாம் നമ്മൾ கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வரும். நாம் பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்கு கூட கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் நிச்சயமாയും വരും. നമ്മളെല്ലാവരും ദേവസിംഹാസനத்துக்கு മുമ്പാக ഒരു നാൾ പോയി നിൽக்க വേണ്ടി വരും. இன்னைக்கு மனுஷங்க நினைக்கிறாங்க வருஷத்தில் ஒரு முறை ஒரு துக்க வெள்ளிக்கிழமை அல்லாட்டி ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவை கொண்டு சிலுவையில் அறையிறாங்க. ஒரு சனி முடிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழும்புகிறாங்க. இது ஆமாம் கொண்டாடிட்டு குறை ஆட்கள் போகிறாங்க. ஆமாம் இது கொண்டாடுறதுக்காக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறதுக்கு வேண்டி ஆமாம் நிறைய போட்டில்களை உடைப்பாங்க, நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஓடி போய் ஆமாம் நல்ல இந்த சமயத்தில் தான் பல ஃபிலிம்ஸு ஆமாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு முன்காலங்கள்லாம் நாங்கள் அப்படி தான். அந்த நாளில் ஈஸ்டர் அன்னைக்கு தான் என்ன செய்யணும், ராத்திரியில் சர்ச்செல்லாம் இருக்கும். உயிர்த்தாச்சு இயேசு. அப்போ பயங்கர சந்தோஷம். பின்ன திருப்பி வந்து நல்ல கறியெல்லாம் சேர்த்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் ஆகிற உடனே என்ன மத்தியானத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு ஃபிலிமுக்கு பேர் மேட்டினியோ என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி என்னமோ சொல்லுவாங்க. 3 மணிக்குள்ள ஒரு ஷோ. സ്തോത്രം. പിന്നെ ഫസ്റ്റ് ഷോയും സെക്കൻഡ് ഷോയും ഒക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ ആളുകളെല്ലാം പിന്നെ കൂട്ടത്തോടെ നടന്ന് സിനിമ பார்க்க போவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. போகிற വഴിയിൽ മുടിയുമാന ലങ്കയാച്ചൊന്നൊരു ബോട്ടിലും കൂടെ വാങ്ങി ഇടുപ്പിൽ ചൊരുകി വെച്ച് ആളില്ലാത്തടത്ത് കയറി നിന്ന് കുടിച്ചിട്ട് പോகிறது. இன்னைக்கு அப்படிയൊന്നും கிடையாது. வீட்டுகளிலேக்கே வாங்கி வைக்கிறாங்க. என்ன இயேசு உயர்த்தார் இல்லையா? பெட்டி பெட்டியாத்தான் பல வீடுகளுக்கும் போகுது. ஸ்திரீகளும் புருஷர்களும் அப்பாயும் அம்மாயும் மக்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? சியர்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு? இயேசு மரிச்சதுக்கும் உயர்த்ததுக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு உலகத்தில் வந்ததனோட நோக்கம் தெரியுமா? வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியினோட புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் നമ്മൾ வாசிக்கிறோம். ஆமென். இயேசு அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. ഗവനിക്കണം. യേശു സിലുവയിൽ മരിച്ചതിൻ്റെ നോക്കത്തെക്കുറിച്ച് വേദപുസ്തകം ചൊല്ലുகிறது. യേശുവുക്കും 700 വർഷങ്ങൾക്ക് മുന്നേ ഭൂമിയിൽ ജീവിച്ചിരുന്ന പെരിയ ദീർഘദർശിയാകിയ യേശയ്യാ ചൊല്ലുகிறது இப்படியாகும். അനേകരുടെ പാവങ്ങളെ അവർ ചുമந்தாർ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അനേകരുടെ പാവങ്ങളെ ചുമന്നവർ அவங்கள பாவத்தை மன்னிக்க ஜெபிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவினுடைய பிரதான நோக்கம், இந்த பூமியில் வந்ததனோட பிரதான நோக்கம் என்ன? எதுக்கு வந்தது? பாவம் மன்னிக்க. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 21:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவராகும். இயேசு எதுக்கு வந்தது? നമ്മളെ പാവം ചെയ്യ തൂണ്ട വെക്കുന്നതുക്കല്ല വന്നത്, അല്ലാട്ടി പാവം ചെയ്ത് നമ്മൾ സന്തോഷപ്പെടുന്നതുക്കല്ല വന്നത്. യേശു നമ്മളെ പാവത്തിലിരുന്ന് மீட்டெடுக்க வந்தவராகும். பிரைஸ் தி லார்ட். അപ്പോൾ ഓരോ വിശ്വാസിയും പുരിയണം. அந்த പാപ മன்னிப்பு, പാപത്തിൽ നിന്നുള്ള മീட்பு നമുക്ക് സാധ്യമായി തീർന്നത് സിലുവയിലാകും. പ്രൈസ് ദി ലോർഡ്. നാം എല്ലാവരും സിലുവയിൽ മരിക്കാൻ വേണ്ടിയ ഇടത്തിൽ தான் യേശു മരിത്താർ. നമ്മൾ ക്രൂശിൽ മരിക്കേണ്ടിടത്ത് യേശു മരിച്ചു. നമ്മുടെ പകരമാണ് യേശു. നമുക്ക് ബദലാകെ യേശു മരിത്താർ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഇന്നേക്ക് നമ്മെ കൊണ്ടുപോയി സിലുവയിൽ അറയ വേണ്ടിയ ഇടത്തിൽ, അല്ലാട്ടി നമ്മളെ കൊണ്ട് തൂക്കുപോട്ട് കൊല്ല വേണ്ടിയ ഇടത്തിൽ, അല്ലാട്ടി പട്ടയത്തിനാൽ വെട്ടി നമ്മളെ കൊല്ല വേണ്ടിയ ഇടത്തിൽ യേശു அந்த காலத்திலே மிக சாபமரணமாகிய സിലുവ മരണത്തെ സഹിത്താർ. ഏറ്റവും മോശமான കുറ്റവാളികൾക്ക് കൊടുക്കുന്ന ദണ്ഡനയാകും സിലുവ മരണം. அந்த மரணம் യേശു സഹിത്താർ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അപ്പോൾ
നമ്മൾ ഇന്നേക്ക് പുരിയ വേണ്ടിയ കാര്യം, നമ്മുടെ എല്ലാവരുടെയും പാവത്തിൽ നമ്മെ മീട്ടെടുക്കുക യേശു സിലുവിൽ മരിച്ച. അപ്പോൾ യേശു ജപിക്കരുത്, ഇവരുകളിൻ പാവത്തെ മന്നിയും. ഇനി നമുക്കെല്ലാവർക്കും തരും യേശു ഒരു കാര്യം ചൊന്നാർ, നമ്മൾ മറ്റുള്ളവങ്ങളുടെ പാവം മന്നിച്ചു കൊടുക്കണമെന്ന് ചൊന്നാരാ. പ്രൈസ് ദ ലോർഡ്. യേശു ജപം പഠിപ്പിച്ചപ്പോൾ ചൊന്നാർ, ഞങ്ങൾ പിറർക്ക് മന്നിക്കുന്നത് പോലെ. മത്തായി സുവിശേഷം 6-ാം അധികാരത്തെ എടുത്ത് പഠിച്ചാൽ പോതും, 9-ാമത് വചനത്തിലിരുന്ന്, ഞങ്ങൾ പിറർക്ക് മന്നിക്കുന്നത് പോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ എങ്ങൾക്കും മന്നിയും. പ്രൈസ് ദ ലോർഡ്. നമ്മൾ പിറർക്ക് മന്നിക്കുന്നത് പോലെ, നമ്മൾ മറ്റുള്ളവരുടെ പാപത്തെ ക്ഷമിക്കുന്നത് പോലെ. ഞാൻ ഒരു കേൾവി കേൾക്കണേ, നമ്മൾ മറ്റുള്ളവങ്ങളുടെ കുറ്റത്തെ മന്നിக்கிறோமோ മന്നിക്കலையா? പ്രൈസ് ദ ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഈ മന്നിക്കக்கூடிய തന്മ അല്ലെങ്കിൽ ക്ഷമിക്കാനുള്ള ഒരു കഴിവെന്ന് പറയുന്നത് ദൈവീകമാണ്. പ്രൈസ് ദ ലോർഡ്. ஆனால் നമ്മളിൽ എല്ലാവരിലും அதிகமும் ஏறி நிற்கிறது, எல்லாரும் சொல்லதில்லை, கொஞ்சம் பேரெல்லாவது இருக்கிறது. என்ன எப்பவும் ஒரு பகை உணர்வு தான் இருக்கும், விட்டு கொடுக்கவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். യേശു സിലുവയിൽ മരിച്ചപ്പോൾ இதே യേശു സിലുവയിൽ ആണി അടിക്കപ്പെടുகிற நேரத்தில் தான் சொல்லுகிறது, இவர்களை மன்னியும், இந்த ஆணி அடிக்கிறவனை மன்னிக்கணும்னு. നമ്മളായിരുന്നു എന്നെ ചൊല്ലിയിരിப்போம். കാരണം എന്നായിരുന്നാലും മരിച്ചിട്ട് ഉയർത്ത് വരുമെങ്கிறது നമുക്ക് ഗ്യാരണ്ടിയാണ്, യേശുവിക്ക് ഗ്യാരണ്ടിയാണ്. ഞാനും സിലുവയിൽ മരിച്ച പിറகு 3-ാം നാൾ ഉയർത്തെഴുമ്പുമെങ്കിற ധൈര്യം എനിക്കിരുന്നാൽ ഞാൻ എന്നായിരിക്കും ചൊല്ലുന്നത്? വരുവേടാ, 3 നാൾ കളിച്ച് വരുവേടാ, ഞാൻ ഉന്നെ കാട്ടിത്തറേ. നമ്മളിൽ എത്ര പേര് ചൊല്ലുന്നുണ്ട്? നമ്മൾ இப்படி சொல்கிறதில்ல. ഞാൻ ആണ്ടവരുടെ പിള്ളയാകും, ഞാൻ നല്ല മുഴങ്കാലിൽ ഇരുന്നാൽ പോതും, ഓൻ കഥ 1 മാസം നീടിക്കാതെ பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். നമ്മുടെ സൈഡിൽ നിറയെ നീതി இருக்கலாம், நியாயம் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பகை உணர்வு என்கிறது இருக்குதில்ல, அந்த வைராக்கிய எண்ணம், அந்த நீதியை சரி கட்டுவேங்கிறதான பழி வாங்குவேங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா, அது ஒருபோதும் இயேசுவினுடைய எண்ணம் அல்ல. പിന്നെ എന്നാ? പിന്നെ ആരുടെ എണ്ണമാണ് നമുക്കുள்ளே இருக்கிறது? எனக்கு தெரியும், நீங்கள் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். எப்படி அது பழி வாங்கணும், நீதியை சரி கட்டணும், எனக்கு செஞ்ச மாதிரி நான் திருப்பி அவனுக்கு செய்யணும், எனக்கு செய்ய முடியாட்டி மற்றவங்களாவது அவங்களுக்கு செய்யணும், ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு നമ്മൾ நினைக்கிறதுண்டானால் புரிஞ்சுக்கிறணும், നമ്മുടെ ഉള്ളിലിരുന്ന ആത്മാ ആമേൻ വാഞ്ചിക്കുന്നത് ഒരുപോതും ദേവനുடைய ആവിയിനാലല്ല, പിശാചിനുடைய ആവിയിനാലാകും. കാരണം ചില വേളകളിൽ നമ്മൾ യേശുവുക്കും നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ആമേൻ ചെയർ അറേഞ്ച് പണി കൊടുക്കുന്നതുണ്ട്, ചില വേളകളിൽ നമ്മൾ സാത്താനുക്കും വീട്ടിൽ ഇരിപ്പിടം കൊടുക്കുന്നതുണ്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമുക്ക് യേശുവെ പോലെ മാറ முடியாதതിനുടെ കാരണം അതുதான். യേശുവെ പോലെ നമുക്ക് நினைக்க முடியாதതിനുടെ കാരണം അതുதான். യേശുവെ പോലെ பேச முடியாதതിനുടെ കാരണം അതുதான். ആമേൻ. നമ്മൾ ചില വേളകളിൽ നമ്മുടെ ഉള്ളങ്ങളിൽ യേശുവുക്കല്ല ഇടം കൊടുക്കുന്നത്, നമ്മുടെ ഉള്ളങ്ങളിൽ ചില വേളകളിലാവത് പിശാചിക്ക് നമ്മൾ ഇടം കൊടുക്കുന്നതുണ്ട്. പിന്നെ നിരന്തരமாக പിശാചിക്ക് ഇടം കൊടുത്ത് നടക്കുന്ന ആളുകളുമുണ്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. കാരണം അവനോട് ഇഷ്ടമെല്ലാം ചെയ്യിപ്പിക്കുന്നത് അവനോட വേല. ഇതിപ്പോൾ തുടങ്ങിയതല്ല, ഏദൻ തോട്ടത്തിൽ ആരംഭിച്ച വേലയാകും സാത്താൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. കാരണം എന്നൊന്ന് தெரியுമോ? ഏദൻ തോട്ടത്തിൽ സുഖമായി ജീവിച്ചിരുന്ന ഒരു കുടുംബം ഇരുന്നിച്ച്, ആദാമും ഏവാളും, ആദാമും ഹവ്വയും. ഇത് കണ്ട പിശാചിക്ക് തോന്നിച്ച് ഇവങ്ങളെ എപ്പടി അത് വെളിയെ തള്ളണം. കാരണം എന്നാ? நல்ல சூப்பர் பழம் சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, சோத்திரம் பண்ணுறாங்க. சாயங்காலம் ஆகிறப்போ கடவுள் அவங்க கூட வருது, அவங்க அப்படியே காற்றும் கொண்டு நடக்குது, கதை பேசுது, ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவில் இருக்குது. பிசாசு தீர்மானிச்சிட்டான் இவங்களை தோட்டத்துக்கு வெளியே தள்ளணும்.
இவங்க தோட்டத்துக்கு வெளியே தள்ளணும். இப்போ பிசாசு ஒன்று நினச்சிட்டு சிலுவையில் இயேசு மரிச்சிருச்சு, இவங்களுக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கொடுத்துருச்சு, ஆமாம் பரலோகத்தில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கு, ஏற்றக்கூடாது, வீட்டில் ஏற்றக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலரும் வீடுகள் கட்டுறப்போ பயங்கர போராட்டம் வரும், இல்லை வருமா வராதா? வீடு கட்டுற சில ஆளுகளுண்டு, வந்துட்டு சொல்லுவாங்க தொடங்கையிலிருந்து பயங்கர போராட்டம் பாஸ்டர். காரணம் என்ன? நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டி அதுக்குள்ளே போய் ப்ரேயர் எல்லாம் வச்சு அந்த வீட்டுக்குள்ளே குடியேறி பயங்கரமாக இருக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு கனமாக இருக்கும், காண்ற ஆளுகளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், பிசாசுக்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம் போராட்டம். பிரைஸ்தலோ, பல தடைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல போராட்டங்கள் வருது, பல டிலே வருது, பல காரியங்கள் வருது. ഇതൊക്കെ സ്വാഭാവികமான കാര്യമാകും. அப்படியா இருந்தாச்சுன்னா கவனிக்கணும். ஆமை தங்கத்தினால் ഉണ്ടാക്കപ്പെട്ട റോഡുള്ള, ആമേ വീതിയുള്ള, ആമേ വീടുള്ള, ആമേ ദേവനെ വെളിച്ചമായിരിக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆமേ നമ്മൾ போகிறது சாத்தானுக்கு பிடிக்குமா? ഹലോ, പിടിക്കാതെ. അതുകൊണ്ട് അവൻ ഒരു ബോട്ടിൽ ഉനക്ക് കൊണ്ട് കൊടുക്കും, ഒരു ബീഡി ഉന്നോടെ കയ്യിൽ തരും, അല്ലാട്ടി ആമേ സ്തോത്രം ഏതോ ഒരു പൊമ്പിളയോ മുന്നാടി കൂടെ നടത്തും, അല്ലാട്ടി ഏതോ ഒരു പുരുഷനെ ഉനക്ക് മുന്നാടി കാട്ടിത്തരും, അല്ലാട്ടി ഏതോ ഒരു ആക്ടറെ ഉനക്ക് മുമ്പാകെ നടനമാട വയ്ക്കും. ആമേ സ്തോത്രം ഉലകത്തിൽ ഏതോ ഒരു കാഴ്ചയെ കൊണ്ടുവന്ന് ഉനക്ക് തരും. അപ്പടി ഉലകത്തിനോട് ഏതോ പാവ എണ്ണങ്ങളെ ഉനക്കുള്ള തന്ന് ഉനക്ക് அந்த வீடில் ஏறாத படிக்கு உன்னை எப்படியாவது நரகத்துக்குள்ள தள்ளணுங்கிறது அவனோட திட்டம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாக நடந்தால் ஆமேன் கத்தர் வர்றப்போ அவரோடு கூட அந்த வீட்டுக்கு போகலாம். இல்லைன்னு சொன்னால் ஆமே ஸ்தோத்திரம் ஆடியும் பாடியும் குடிச்சும் மதிச்சும் ஆமே வெபிச்சாரம் செய்தும் வேசித்தனம் பண்ணியும் கண்டதெல்லாம் செய்தும் கண்டது குடிச்சும் கண்டது பிடிச்சும் கண்டது பார்த்தும் ஆமே கடைசி நரகத்துக்குள்ளே போய் கிடக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு இங்கே வந்ததனோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் இல்லை? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம், அநேகம் குமாரர்களை மகிமையில் நடத்தும்போ அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாயிருக்கிறவரே, நாயகனாயிருக்கிறவரே ஆமேன் உபத்திரவங்களால் ஆமேன் பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகரை மகிமையிലേക്ക് നടത്തുவதற்கு வந்தவராக நம்முடைய இயேசு. അവർ അനേകരെ മഹിമയിലേക്ക്, നിത്യതയിലേക്ക്, നിത്യരാജ്യത്തിലേക്ക് നടത്തുവதற்கு വേണ്ടി വന്നപ്പോൾ அந்த ரட்சிப்பின் அதிபதி பாடுகளால் சிலுவை மரணத்தால் பூர்ணப்படுவது தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது. பாடுபட்டு தான் இயேசு நமக்கு நித்தியராஜ்யம் தருகிறது. இங்கெங்கு ചിലപ്പോൾ പാടുകൾ വരും, ചിലതെല്ലാം തള്ള വേണ്ടി വരും, ചിലതെല്ലാം വെറുക്ക വേണ്ടി വരും, ചിലതെല്ലാം ഉതറി തള്ള വേണ്ടി വരും, പലതും പാക്കക്കൂടിയ സൂழ்நிலை വരുമ്പോൾ കണ്ണ് മൂട വേണ്ടി വരും. ആമേ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. വായ്ക്കുള്ള എച്ച് ഉറ നേരത്തിലും ചിലപ്പോൾ ചിലതെല്ലാം എനിക്ക് വേണ്ടെന്ന് നമ്മൾ വയ്ക്ക വേണ്ടി വരും. ആമേ സ്തോത്രം. കണ്ണുക്ക് ഇൻപമാനതും കാതുകൾക്ക് ഇൻപമാനതും ആമേ ആമേ നമ്മുടെ മനസ്സുക്ക് സന്തോഷമുണ്ടാക്കുന്നത് പലതെയും നമ്മൾ വേണ്ടാമെന്ന് ചൊല്ലി വിട വേണ്ടി വരും. എതുക്കെന്ന് தெரியுமோ? அந்த நித்தியராஜ்யம் கிடைப்பதற்காக. പ്രൈസ് ദി ലോർഡ്. അവളുടെ എല്ലാം അനുഭവിച്ചിട്ടുള്ള ഒരു வாழ்க்கை നമ്മെ അങ്ങ് മേലെ കൊണ്ടുവന്ന് നനച്ചിട വേണ്ട. പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാം എനിക്ക് സൂചിച്ച് അനുഭവിക്കണം, പിറகு ഞാൻ அங்கே ஸ்தோத்திரம் வந்துக்கிறேன், கிடைக்காது. அப்போ இயேசு முதல்ல சொன்ன வார்த்தை இவர்களை மன்னி. ரெண்டாவது நம்ம படிக்கிறோம் லூக்கா 23:44 வசனம். 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசையில் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோட சிலுவையில் 2வது மொழியாகும். ஆமென். நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசையில் இருப்பாய். ஸ்தோத்திரம். കള്ളനിടത്തിൽ യേശു ചൊന്ന വാർത്ത നമുക്കെല്ലാവർക്കും தெரியும். യേശുവെ സിലുവയിൽ അറയിരപ്പം 32வது வசனத்தில் இருந்து படிக்கிறோம். ஆமென். இயேசுவே கோல்கோத்தா என்கிற இடத்தில் கொண்டு போகிறாங்க. அந்த 2 கள்ளர்களின் நடுவில் இயேசுவையும் சிலுவையில் அறையிறாங்க. ஆமென். ஒரு கள்ளன் இந்த பக்கமும் ஒரு திருடன் இந்த பக்கமும் சிலுவையில் அறையப்படுது.
சிலுவையில் கிடக்கிற ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்துட்டு, நீ தேவனுடைய குமாரனையா இருந்தா சிலுவையில் இறங்கு, உன்னைய ரட்சி, எங்களையும் கூட ரட்சின்னு சொல்லிச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னும் ஒரு கள்ளன் அவனை திருத்துறான். நம்ம எல்லாரும் நம்ம தவறு பண்ணிட்டு தான் கிடக்கிறோம். உனக்கு இப்பவும் கடவுள் பயம் இல்லையா? கடவுளுக்காவது பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். എന്നിട്ട് അവൻ ഒരു വാർത്ത കർത്തരിടത്തെ ചൊന്നാൻ. அந்த வார்த்தையாகும் നമ്മൾ പഠിக்கிறது. അവൻ യേശുവെ നോക്കി, ആண்டവരേ நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பிரைஸ் தி லார்ட். இது கள்ளனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இயேசு இந்த சிலுவை மரணம் எல்லாம் முடிச்சிட்டு எழும்பி மறுபடி அவர் வருவார்ங்கிறது இந்த கள்ளனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவன் சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னையும் நினைத்தருளும். சிலுவை கிடக்கிறான், திருட்டுத்தனம் ഒക്കെ பண்ணிட்டு தான் நடந்து, രണ്ടുപേരും திருட்டுத்தனம் பண்ணது தான். அதில் ஒரு கள்ளனுக்கு என்னும் ஒரு ചെറിയ ஹிண்ட் கிடைக்குது. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறப்ப என்னையும் நினைத்தருளும். எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? இன்னைக்கு நடக்கிற கள்ளமார்க்கெல்லாம் தெரியுமா இயேசு தெய்வம் என்று? சிலவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இங்கே கீழே எங்கேயோ ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் எல்லா வருஷமும் ஒரு திருவிழா நடக்கிறதுண்டு. அந்த திருவிழா என்னன்னு சொன்னால் கள்ளர்களின் திருவிழாயா, கள்ளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு திருவிழாயா. என்னன்னு சொல்லியாச்சுன்னு, ஒரு திருடன் ஒரு முறையை எங்கேயோ திருடிட்டு வந்துச்சான். அப்படி திருடிட்டு ஓடி வந்த வழியில் போலீஸ் விரட்டி வந்த சமயத்தை அவன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆலயத்து சர்ச்சுக்குள்ளே ஓடி போய் உக்காந்துருச்சான். എന്നിട്ട് ആണ്ടവരെ നോക്കിയിട്ട് ചൊല്ലിച്ചു, ആണ്ടവരെ ദയവ് ചെയ്ത് എന്നെ പോലീസൊക്കെ കാട്ടിക്കൊടുക്കக்கூடாது ആണ്ടവരെ. ആണ്ടവർ திருடனை காட்டி கொடுக்கலையா? அதிலிருந்து திருடர்களுடைய ஒரு திருவிழா அந்த வருஷந்தோறும் அந்த சர்ச்சில் நடக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் திருடன்மாராகலாமே. திருடர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கடவுள் அப்படியே இருந்துச்சுன்னா பின்ன எல்லாரும் திருடன்மாராய் மாறலாம். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணுமே, இங்கே ஆனால் திருடனுக்கு ஒருவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? ஒரு வெளிப்பாடு உண்டாயிருச்சு. அவனுக்கு ஒரு காரியம் മനസ്സിലായിச்சு, இந்த சிலுவையில் கிடக்கிறவர் சாதாரண மனுஷன் அல்ல, இது ஒரு சாதாரண ஆள் அல்ல. ஆனால் இவர் சிலுவையில் மரிச்சாலும் இவர் சொன்னது போல அவன் மறுபடி உயர்த்தெழுந்து அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிற ஒரு நாள் உண்டு. அவர் வருகிறப்போ, அந்த தேவனுடைய மகிமையை பற்றி வருகிறப்போ, அவன் அவருடைய ராஜ்யம் வருகிறப்போ அவன் சொன்னா, என்னையும் கூட ഒന്ന് நினைச்சுக்கோங்க. அவன் என்ன சொன்னது? என்னை ஓர்க்கணமே, എന്നെ നനച്ചരുള്ളൂ, എന്നെ ഒന്ന് നനച്ചുക്കോങ്ക എന്നാണ് ചൊന്നത്. യേശു അതൊക്കെ ചൊന്ന பதிലാകും. യേശു അവനെ നോക്കി, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று. பிரைஸ் தி லார்ட். நீங்க கவனிக்கணுமே, அவன் என்ன கேட்டது? அப்போ ഒന്ന് നനച്ചിക്കണോ? എപ്പോ? ഇപ്പമല്ല. பிரைஸ் தி லார்ட். உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அவனுக்கு தெரியும், குறை காலத்துக்கு பிறகு அவன் அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருந்தான். இன்னைக்கு இந்த மரிக்கிற இவர் உண்மையான கிறிஸ்து, அவர் மசியா, அவருடைய ராஜ்யம் ஒருவேளை வரும். அப்படி வருகிற நேரத்தில் என்ன செய்யணும்? அடியனையும் கூட ഒന്ന് நினைச்சுக்கோங்க, நினைத்தருளும். യേശു பதில் என்ன சொன்னது? இன்றைக்கு. பிரைஸ் தி லார்ட். அவன் நாளை அல்லாட்டி என்னைக்காவது நடக்கிற காரியத்தை தான் அவன் கேட்டான். ഒന്ന് நினச்சிக்கோங்க എന്ന് മാത്രം தான் அவன் சொன்னான். பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது ஒரு இறக்கம் காண்பிச்சு எனக்கு என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்தில் ஒரு இடம் தரணும்னு தான் அவன் சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு சொன்னான், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த காரியம் சொல்லித்தான் பல ஆளுகளும் வந்து நியாயம் கேட்கறது, சிலுவையில் கடந்த கள்ள ஞானஸ்நானம் எடுத்துட்டானா? பிரைஸ் தி லார்ட். ഒരു സഹോദരൻ മുന്നേ വന്ന് എன்ட்டு கேட்ட காரியமாகும். அவர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரராயிருச்சு. அவர் அன்னைக்கு வந்து என்ட்டு கேட்ட கேள்வி, பாஸ்டர் எல்லாரும் ஞானஸ்நானம் சொல்கிறாங்க, ஞானஸ்நானம் அந்த திருடன் ஞானஸ்நானம் எடுத்தானா? சிலுவை கடந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா அப்படின்னு. ஸ்தோத்திரம்.
ഞാനതുക്ക് ന്യായം ചൊല്ലിട്ടെ. ഞാൻ ചൊന്നേ സിലുവയിൽ കിടന്ന കള്ളൻ നമ്പർ 1 യേശു അപ്പം ஞானஸ்நானம் என்கிற கட்டளை கொடுக்கலை. உயிர்த்தெழுந்த பிறகு தான் യേശു ஞானஸ்நானம் கட்டளை கொடுத்தார். 2, இனி அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னா கூடயும் அவன் சிலுவையில் தான் கிடக்கிறான், அவனால் வழி இல்லை. பிரைஸ்தலோ. இப்போ ஒரு சில மக்கள் மரண படுக்கையில் படுத்து கிடக்குது. நான் போய் அவங்ககிட்ட இயேசுவை குறித்து சொல்கிறேன். அவர் இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏசப்பா தான் உண்மையான கர்த்தர், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை அவர் மன்னிக்கணும், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த மனுஷன் அடுத்த நிமிஷம் செத்து போச்சு. ஸ்தோத்திரம். அவருக்கு ஞானஸ்நானம் கிடைக்கல. டெட் பாடியை கொண்ட ஞானஸ்நானப்படுத்த முடியுமா? முடியாது. அவர் ஆத்துமா பரலோகம் போகுமா? கண்டிப்பாக போகும். காரணம் அவருக்கு வழி இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான். பிரைஸ்தலோ. இன்னும் ஒரு காரியம், அப்போ ഞാൻ சொன்னே அவனுக்கு சிலுவையில் இறங்கி வர்றதுக்கு முடியலை, அதனால் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவ்வளோதான். பிரைஸ்தலோ. அதுകൊണ്ട് ஆண்டவர் அவருக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கோம். ഞാൻ കേട്ട സഹോദരാ, நீங்கள் இப்போ சிலுவையில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் இப்போ சிலுவையில் இருக்கிறீங்களோ? நீங்கள் இப்போ சிலுவையில் தான் கிடக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை, 2 காலம் நடந்துட்டு தானே இருக்குது. மரியாதைக்கு நாளை சர்ச்சுக்கு வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறணும். பிரைஸ்தலோ. அடுத்த நாளிலிருந்து ஜபத்துக்கு வந்துட்டார், ஞானஸ்நானம் எடுத்துட்டார். பிரைஸ்தலோ. ஊழியக்காரராയി மாறவும் செஞ்சுட்டார். அப்போ ശരിക്കും ചൊല്ലിയാൽ നമുക്ക് വായ്പില്ലാமல் வர்றது வேற விஷயம். வாய்ப்பு இருந்துட்டும் தள்ளி 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 விட்டு இன்னைக்கு போட்டும் நாளைக்கு போட்டும் மறுநாள் போட்டும் கொஞ்ச நாளும் கூட போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு கடைசியில் வாய்ப்பு கிடைக்காம போச்சென்னா என்ன குற்றம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை നമ്മൾ மறக்கக்கூடாத காரியம் சொல்கிறேன். இந்த மனுஷனுக்கு இவனிடத்தில் இவன் மனம் திரும்பி அந்த நிமிஷமே இயேசு அவனுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டார். அவனவனோட குற்றத்தை உணர்ந்த நிமிஷமே இயேசுவோட பாவத்தை மன்னிச்சிட்டார். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிறவர்களில் ஆராகிலும் தங்களுடைய பாவத்தை காலே நேரம் வரை செய்துட்டு இனி மேலால் அந்த பாவத்திற்குள்ளே நான் போக மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால், கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு நமக்கு வேண்டி ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு இன்றைக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் நாளைக்கு மறுபடியும் அதுக்கு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். യേശുവിനിടത്തിൽ വന്ന എല്ലാവരുടെയും പാവത്തെ യേശു മന്നിത്താൻ. ஆனால் வாரம் மன்னிப்பு கொடுக்குற பரிபாடி இயேசுவுக்கில்ல. அப்படி உங்களுக்கு வேணும்னா அந்த அதுக்கு பற்றிய இடம் இந்த இடமல்ல, ഞാൻ இடம் காட்டித்தர்றேன். என்கிட்ட வந்து தனியே கேட்டால் அதுக்கு போக வேண்டிய ஸ்தலம் இல்லை, ഞാൻ சொல்லித்தர்றேன். வாரம் மன்னிப்பு தர்ற இடமல்ல இந்த சபை, ஆவிக்குரிய சபை. பிரைஸ் தி லார்ட். காரணம், ஒரு முறை இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு ஒரு முறை அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு ஒரு முறை உயர்த்தெழுந்தார். இயேசு இனி ஒரு முறை வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஒரு முறை சிலுவையில் மரித்தவர் மறுபடி மரிக்க மாட்டார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தை எடுத்து படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை மரிச்ச இயேசு ஒரு முறை தான் அடக்கம் பண்ணது. ஆமை வருஷத்தில் ஒரு முறை அடக்கம் பண்ணல. இயேசு ஒரு முறை தான் உயர்த்தெழுந்தார். ஆமை வருஷம் இயேசு உயர்த்தெழும்புகிறது இல்லை. அது நினைவு கூறுகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நினைவு கூறட்டும், நல்லது தான். பிரைஸ் தி லார்ட். நம்மளும் நினைவு கூறுகிறோம். ஆனால் மறக்கக்கூடாது, இயேசு இனி ஒரு முறை வருவார். ആർക്കും தெரியாமே. பிரைஸ் தி லார்ட். അവരുടെ രഹസ്യ വരികയുണ്ട്. അപ്പോൾ അവരുടെ പുസ്തകത്തിൽ പേരുള്ളവர்களെ അവരെന്നെ ചെയ്യുവാർ, அப்படி சேர்த்து கொண்டு போவார். ഗ്ലോറി ടു ഗോഡ്. அதனால தான் தேவ பிள்ளைகளே, ஆசை இல்லாததினாலல்ல, எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கும் ஆசை உண்டு. எல்லா சுகம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கும் ஆசை உண்டு. இங்கே இருக்கிற பலருக்கும் ஆசை உண்டு. ஆனால் அது அனுபவிக்காம வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆமென், என் ஆண்டவர் இயேசு ஆமென் பரலோகத்தில் போயிருக்கிறவர் என்னை சேர்ப்பதற்காக. ஆமென், எந்த நேரமும் வரலாம், ஏது நிமிஷமும் வரலாம். அவர் வருகிறப்போ பரிசுத்தத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையை மாத்திரம்தான் சேர்க்க முடியும் என்கிறதினால்
அப்பம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நேரம் கிடைக்காது, வாய் கழுவுறதுக்கு நேரம் கிடைக்காது, ஆமை சுத்தம் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது, எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது, ஆமை உறங்கிட்டு இருக்கிறப்ப வருமா உணர்ந்திருக்கிறப்ப வருமாங்கிறது தெரியாது. ஆகையால் எந்த நேரமும் அவருடைய வருகை சம்பவிக்கலாம் என்கிறதுனால தான் ஆமை ஸ்தோத்திரம் பல ஆசைகளை அடக்கி காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லாட்டி രഹസ്യത്തിൽ எதையும் பண்ணலாம். ഹല്ലേലൂയ. ഞാൻ யோசிக்கிறதுண்டு, നമ്മുടെ 2 ஊழியக்காரங்க வாலிபர்கள் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க, பைபிள் காலேஜ் உள்ளவங்க. இன்னைக்கு குண்டுமலை ஆராதனைக்கு வேண்டி அவங்க போயிருக்கிறாங்க. அதே மாதிரி 28 வருஷங்களுக்கு முன்னே இந்த மூணாருக்கு ഞാൻ വന്നേ. ஒரு எஸ்டேட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே தனியே அங்கே உட்காந்துருந்தேன். அநேக மாதங்கள் தனியே இருந்து இந்த பட்டணத்திலும் இந்த பிரதேசங்களில் உள்ள வீடுகளெல்லாம் ஏறி கைப்பிரதிகள் கொடுத்து சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி அப்படி நடந்தேன். பிரைஸ் தி லார்ட். பல சோதனைகள், பல பாவ சோதனைகள் அப்போ கடந்து வந்ததுண்டு. அப்போ பிசாசு சொல்லுவான், நீ தனியாக தானே இருக்கிறா, நீ செய்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அங்கெல்லாம் க்ளீன் பண்ணுற மனுஷன் வந்துட்டு ஏன்ட்டு சொல்லுவான், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ഞാൻ 20 നിമിഷത്തിലെ പോയി ബോട്ടിൽ വാങ്ങിയിട്ട് വരുവേ സാർ. 20 നിമിഷത്തിലെ ഏത് 4-5 കിലോമീറ്റർ ദൂരം ഇருக்கு. ഞാൻ നടന്നു വர்றப்போ പല മണിക്കൂറാകും നടന്നു வர்றதுக்கு. அந்த மனுஷன் சொல்கிறான், ഞാൻ 20 നിമിഷത്തിൽ என்ன பண்ணுவேன், ஓட்டி போய் 20 நிமிஷத்தை அங்கிட்டு ஓடுவேன், 20 நிமிஷத்தில் இங்கிட்டு வருவேன். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ഞാൻ ബോട്ടിൽ വാങ്ങിക്കൊണ്ട് കൊടുப்பேன், அவர் எனக்கு கொஞ்சம் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அவர் பிளான் பண்ணி சொன்னது என்ன, காசு வந்தா இப்போ போய் வாங்கிட்டு வர்றேன், 20-40 நிமிஷம் போதும் வாங்கிட்டு வர்றேன். ഞാൻ இந்த ആളുടെ കൈ പൈസ കൊടുത്തത് വാങ്ങ വെച്ചിട്ട് ഞാനിത് അമ്മേൻ കുടിച്ചിട്ടിരുന്ന ആർക്കാச்சும் தெரியுமா? பிறகு சுவிசேஷம் ഞാൻ பிரசங்கிச்ச ஆர்க்காச்சும் தெரியுமா? தெரியாது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும். രക്ഷിക്കപ്പെടുறதுக்கு മുന്നേ ഇതെല്ലാം അനുഭവിച്ചിരുന്ന ആളാകും. ஆனால் அப்போ தெரிஞ்ச ஒரு കാര്യമുണ്ട്, ஊருக்கெல்லாம் மறைச்சாலும் அவர் வர்றப்போ போகணும்னா, அவர் வர்றப்போ போகணும்னா எந்த நேரமும் ഞാൻ പരിശുദ്ധமாக இருக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇതുപോലെ പല പല ശോധനകൾ, ഇതൊരു ഉദാഹരണം മാത്രം ഞാൻ சொன்னதாகும். இப்படியெல்லாம் வருகிறப்போ ஆமே ஸ்தோத்திரம், பிசாசு தந்திரமாக வருவான். ஆனால் ஒரு உணர்வு உள்ளத்திற்குள்ளே இருக்கும், எந்த நேரமும் அவர் வரலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്, പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇപ്പം ഞാൻ വിശ്വസിக்கிறேன், പരലോകത്ത് കയറിപ്പോണ ദൈവകുമാരൻ எந்த நேரமும் திருப்பி வரலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഓരോ ദേവസഭകളുടെയും ഓരോ ஊழியர்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமோ, அவரோட வருகைக்கு வேண்டி ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது தான். நீங்கள் ஆயத்தமாகலைன்னா ஆயத்தப்படணும். நாளைக்கு மாற்றி வைக்கக்கூடாது. கைவிடப்பட்டாச்சன்னா பின்ன ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இது பேசி பேசி கதையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், 2000 வருஷமாக அப்படி காத்திருந்து காத்திருந்து பரிசுத்தத்தோடு செத்து போயவங்க எல்லாம் ஆமாம் தெய்வகுமாரனோட சத்தம் கேட்குമ്പോൾ முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். അതുകൊണ്ട് ഇത് ചുമ്മാ കണ്ടുപോകக்கூடிய കാര്യമല്ല. നമ്മളെക്കാട്ടിലും ബുദ്ധിമാൻകളും ஞானமுள்ளவர்களும் பெரிய சயின்டிஸ்டுகளும் பெரிய அறிவாளிகளும் எல்லாம் இந்த நம்பிக்கையோட வாழ்ந்து இறந்து போனவங்க உண்டு. அவங்களுக்கும் அந்த கல்லறைக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு, യേശുവിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്ന ഒരു നാൾ വരുമെന്ന്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഓക്കെ, നീ എന്നോട് കൂടെ நினைக்கணும்னு தான் அவன் சொன்னான். അവർ சொன்னார், നീ എന്നോട് കൂടെ ഇരുപ്പായി. പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശുവിൻ്റെ ആശയെക്കുറിച്ച് യേശു ജപിക്കുന്നൊരു ജപമുണ്ട്. നമ്മെക്കുറിച്ചൊക്കെ യേശു ജപിക്കുന്നൊരു ജപം യോവാനുടെ സുവിശേഷം 17-ാം അധികാരത്തിലുണ്ട്. അന്ന് 17-ാം അധികാരത്തിനോട് 24வது വസനത്തിൽ നമ്മൾ വാസിക്കുന്നത്, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை
நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശുവിനുടെ പ്രധാന ആചാര്യ ജപം അല്ലെങ്കിൽ മഹാപുരോഹിത പ്രാർത്ഥന யோவான் 17ஆம் அதிகாரத்தில் നമ്മൾ பார்க்கிறது இயேசுவினுடைய ஜெபமாகும். அதுக்கு சொல்லப்படுகிறது ஹை பிரீஸ்ட் பிரேயர் ஆகும். அவன் இயேசுவினுடைய பிரதான ஆசாரிய ஜெபம். அந்த ஜெபத்தில் இயேசு ஜெபிக்கிற ஜெபமாகும், பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையே நீர் எனக்கு தந்தவர்கள் കാണുம்படியாக. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മളെല്ലാം ആരാകും? പിതാവാകിയ ദേവനാൽ യേശുവുക്ക് കൊടുക്കപ്പെട്ട ആളുകളാകും. അന്ന് ആളുകളെല്ലാം എന്നെ ചെയ്യണമാ? എന്നെ കാണണം, ദേവനുடைய മഹിമയെ കാണണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഗവനിക്കണം, സിലുവയിൽ കിടന്ന ഒരു കള്ളൻ യേശുവുക്ക് പിൻവരും മഹിമയെ കണ്ടാൻ. യേശുവിടെ சிலுவை மரணத்துக்கு பின்ன இயேசுவுக்கு வரப்போகிற மகிமையை அவன் சிலுவையில் கிடக்கிற வேதனையில் இருக்கிறப்பொழுது அவன் கண்டான். அப்பத்தான் அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமையில் வரும் பொழுது என்னையும் கூட நினைச்சுக்கோங்க. இயேசு இப்ப சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவர்கள், ஆமென், நீர் எனக்கு தந்த அந்த என்னுடைய மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. നമ്മൾ എங்கே இருக்கணும்னு യേശു விரும்புகிறது? നമ്മൾ എங்கே இருக்கணும்னு യേശു விரும்புகிறார்? എங்கே இருக்கணும்? അവരോട് കൂടെ ഇരിക്കണമെന്ന്. എത്ര പേർക്ക് ആശയുണ്ട് ഞാൻ യേശുവോട് കൂടെ അങ്ങേ ഇരിക്കണം? கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய நம்பிக்கை அதாகும். நம்ம அவரோடு கூட இருக்கணும். இங்கே எங்கே இருக்கு எப்படி இருக்கிறோங்கிறது விஷயமே அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானுடையும் ஒரு லாசரனுடையும் ஆமென் கதையை இயேசு சொல்லுகிறான். ஒரு பிச்சை எடுத்து நடந்த புண்ணு பாதிக்கப்பட்ட ஆமென் ഗേറ്റുக்கு வெளியே கிடந்த ஒரு ஏழை மனுஷன் ലാസർ. ഐശ്വര്യവാനുടെ വീട്ടിൽ നിന്ന് വീഴുകിற എച്ചിലുകളെ പിറക്കി തിന്നുகிறവനായിരുന്നവൻ, പിച്ചെടുത്ത് ജീവിച്ചവൻ, ആന കടവുൾ ഭയത്തോടെ ഇരുന്നവൻ. ഒരു ഐശ്വര്യവാനെ കുറിച്ച് നമ്മൾ ചൊല്ലുகிறதுണ്ട്. ആഡംബരമായി ജീവിച്ച് നിറയെ നഗയും നട്ടും എല്ലാം പോട്ട് ഭയങ്കരമാ ആമേ സ്തോത്രം ജീവിച്ച മനുഷ്യനാകും. ஆனால் അവൻ ഇറന്നപ്പോൾ അവനെ ആളുകളെല്ലാം ഭയങ്കരமாக കൊണ്ടുപോയി അടക്കം പണിച്ചെന്ന് വേദം ചൊല്ലുகிறது. അവൻ നേരെ പാതാളத்துக்கும் പോയിരിച്ച് ആന ലാസർന്ന് ചൊല്ലപ്പെട്ട அந்த ஏழை பிச்சைக்காரனும் இறந்து போனான். எங்கே அடக்கம் பண்ணிச்செന്ന് அங்கே எழுதலை. ஆனால் அவனுடைய ஆத்துமா ஆபிரகாம் பிதாவினுடைய மடியிலேக்கு போயிருச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இங்கே பணக்காரனோ ஏழையோங்கிறதல்ல விஷயம், இங்கே நீங்கள் கடவுள் பயம் உள்ளவங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனுஷர்கள் உலகத்தில் எதை என்னென்னமோக்க சாதிக்கிறதுக்கு வேண்டி, என்னென்னமோக்கு ஆதாயப்படுத்துறதுக்கு வேண்டி, என்னென்னமோக்கு அனுபவிக்கிறதுக்கு வேண்டி ஓடி நடக்கும்போது மறக்கக்கூடாத ஒரு நாள் உனக்கு ஒரு முடிவு வரும். ஒரு நாள் இந்த உலகத்தை நீ விட்டு போக வேண்டி வரும். இன்னைக்கு காணப்படுகிற சகலத்தையும் இங்கே விட்டுட்டு போக வேண்டி வரும். ஆனால் போகிற இடம் ஏது என்று புரிஞ்சு வைக்க வேண்டும். அங்கே போன பிறகு இங்கே வந்துச்சு தூபம் காட்டிட்டும் பாட்டு பாடிட்டு ஒன்றும் உன்னுடைய ஆத்துமாவே அங்கே மேலே அனுப்ப முடியாது. இயேசு சொன்னான், நீ என்னுடனே அவன் இன்றைக்கு பரதீசையில் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். നമ്മുടെ യേശു സിലുവയിൽ இப்படி கிடக்குறாங்க. ஆணி அடிச்சிருக்குது, தலையில் முள்கிரீடம் இருக்குது, ரத்தம் வார்ந்து ஓடுது.
பிரைஸ்தலோ. முதுகிலெல்லாம் அடித்த அந்த உழவிச்சால் மாதிரி இருக்கிற இடத்துல கூட ரத்தம் இப்படி வடிஞ்சு ஓடிட்டு தான் இருக்குது. காயந்தான். இயேசுவை பார்க்குறப்போ ஏசியா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போல அவர் ஒரு மனுஷனுங்கிறதே தோணாத போல ஒரு மாம்ச துண்டு தொங்க கிடக்கிற மாதிரி தான் கிடக்கிற. ஆனால் அவ்வளோ ரத்தம் வார்ந்துட்டு அந்த ரூபமெல்லாம் தெரியாத மாதிரி ஆச்சு. இயேசுவோட ஃபேஸ் எல்லாம் கண்டா தெரியாது, உடம்பு கண்டா தெரியாது. அந்த மாதிரி காயப்பட்டு கிடக்கிறவர் அப்படி சிலுவை வேதனை கிடக்கிறப்பமும் இயேசுவோட தாயார் அங்கே நிற்கிறாங்க. ஆமேன். உள்ளம் உடைஞ்சு கண்ணீர் வடிச்சு ഞാൻ പെറ്റ് വേദനപ്പെട്ട് പ്രസവിച്ച് എന്നോட മകൻ സിലുവയിൽ കിടക്കുന്നതെന്ന് ചൊല്ലി ആരും അവരെ കാപ്പാത്തുறதுக்கு இல்லையான்னு சொல்லி அல்லாட்டி அந்த வேதனை தாங்க முடியலையேன்னு சொல்லி நிற்கிறப்போ அந்த அம்மாவை பார்த்து യേശു சொன்ன வார்த்தையாகும் அங்கே எழுதியிருக்கிறது. ஸ்திரீயே ഇതാ നിൻ്റെ മകൻ. ഇന്നും யோவான் நினைக்கப்படுகிற யோவான் தான். யோவானை பார்த்து இயேசு சொல்லுகிறா, இதோ உன் தாயார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோசித்து பாருங்களேன், അവളോ വേദന இருக்கிற അയ്യോ അമ്മ അപ്പ എന്നൊക്കെ ചൊല്ലക്കൂടിയ നേരത്തിലും യേശുവിൻ്റെ മൈൻഡ് എங்கே இருக்கு? തന്നെ நேசித்து வளர்த்து കെയർ பண்ணி சாப்பாடு கொடுத்து ஆமேன் ഗർഭത്തിൽ ചുമന്ന அந்த തായെക്കുറിച്ച് ഞാൻ എപ്പോഴും ചൊല്ലുവേൻ. അമ്മമാരെ എല്ലാം സങ്കടപ്പെടുത്തക്കൂടാന്നൊക്കെ സാധാരണമായി ഞാൻ ചൊല്ലുവേൻ. അപ്പന്മാരെ സങ്കടപ്പെടുത്തക്കൂടാ മക്കൾ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്ന് അപ്പായ്ക്കും അമ്മായിക്കും കീഴ്പ്പടിയാത്ത അനേകം മക്കളുണ്ട്. അപ്പ അമ്മക്ക് ചെയ്യ വേണ്ടിയ കടമ നിറവേറ്റാത്ത പല മക്കളുണ്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. കാര്യം പരിகிறப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க காரியத்துக்கெல்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்க. க்ளோரி டு காட். ஆனால் சொந்தம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் அவங்க கடமை நிறைவேற்றுறதுக்கு யோசிப்பாங்க. வயசாயிருச்சு, இனி அவங்கள எதுக்கு கவனிக்கணும்? நான் ஒன்று சொல்லுவேன், നമ്മൾ വ്യാധിസ്ഥர்களுக்கெல்லாம் ജപം பண்ணுறவங்களாகும். ഞാൻ ജപം பண்ணுறதும் உண்டு, പലർക്കും സുഖം கிடைக்கிறதும் உண்டு. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்லுவேன், உன்னோட அப்பாவோ அம்மாவோ முதிர் வயதாகி முடியாமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், മരുന്ന് വാങ്ങി കൊടുക്കണം, ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോകണം. അപ്പം നമ്മൾ ചൊല്ലുക, ഞാൻ പണം എല്ലാം തീർന്നു പോയിരും. തീർന്നു പോട്ട്, പണം തീർന്നു போட்டுன்னு ഞാൻ சொல்கிறேன். அவங்களை கொண்டு உண்டானது தானே உங்களுக்கு பணம், இல்லையோ? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவங்களுக்கு மேக்சிமம் செய்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நான் செய்தேன். எனக்கு ரொம்ப வசதிയൊന്നും இல்லாத அல்லாட்டி ரொம்ப கஷ்டமுள்ள ஒரு காலத்து, பெரிய சோதனையின் காலத்தில் தான் என்னோட அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த காலத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நான் போய் சகோதரர்கள் 6 இடத்திலும் போய் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிட்டா இருந்தாலும் மேக்சிமம் செய்ய முடிகிற அவ்வளோ நாங்கள் செஞ்சோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு, ஆமேன், என்னுடைய ஒரு அங்கிளோட வீட்டில் போய் தங்கியிருந்து அவங்கள டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர இந்த மாதிரி எல்லாம் செய்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம், கடன் வாங்கி செஞ்சோம், கஷ்டப்பட்டு செஞ்சோம். பிரைஸ் தி லார்ட். கடைசி டாக்டர்ஸ் சொல்லிச்சு, இனி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வச்சு கேர் பண்ணி அவங்களுக்கு வேதனை ஒன்றும் இல்லாமல் கேர் பண்ணுங்கன்னு அப்படியே கொண்டு வந்து வச்சு பார்த்தோம். ஸ்தோத்திரம். அவங்கள குளிப்பாட்டியும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டியும் அவங்கள கேர் பண்ணி, ஸ்தோத்திரம், நன்றாய் அவங்க மரிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம். தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். பேரண்ட்ஸை நன்றாக பார்த்தா நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட்.
അതുപോലെ ഒരു കാര്യമായിരിക്കും അമേൻ പാസ്റ്റർ സെൽവകുമാർ. அவங்களுக்கு தெரியும் பைசையும் காசும் ஒன்றும் கிடையாது, ஆகப்பாட கஷ்டப்பட்டு தான் ஜீவிச்சுட்டு இருக்கிறது. அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லாமல் வந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயப்போ அந்த டாக்டர் கேட்டுச்சு, வேணும் ஆப்ரேஷன் செய்யணுமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் ஒரு காரியம் சொல்லிச்சு, செய்யணும். கவனிக்கணும், 50,000 60,000 ரூபா கொடுக்கணும் அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும். ஆனால் அவங்க கேட்குறாங்க, செய்யணுமா வேணுமா? இவர் சொல்கிறார் வேணும். കാശുണ്ടായിട്ടില്ല, കടം വാങ്ങിക്കൂടെ? കാരണം അവർക്കൊരു പോളിസി ഉണ്ട്. സ്തോത്രം. പാരൻസ് മാക്സിമം എന്നെ ചെയ്യണം, കെയർ ചെയ്യണം. ശരിക്കും ചൊല്ലിയാച്ചെന്നാ പെറ്റോരെ നന്നായി കെയർ ചെയ്താൽ നാളെ നമ്മുടെ വാഴയ്ക്ക് ആശീർവാദമാർക്കും. ചാക്കുപോക്ക് ചൊല്ലി അവരെ വിട്ട് അവൻ എപ്പടിയാച്ച് കിടന്ന് ചത്തുപോട്ടെന്ന് നനച്ചാ നാളെ ഉങ്ങൾക്കും അതേ വരും. ഹല്ലേലൂയ. ഒരു കെയറിങ് ഉള്ള ആമേൻ. പരലോകം പ്രസംഗിக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடியும். இந்த பூமி வாழ்ந்துட்டு நல்ல மரியாதையாக வாழ்ந்துட்டு தான் பரலோகம் போகணும். இந்த மரியாதை இல்லாதவங்க எப்படி பரலோகம் போக முடியும்? அப்பா அம்மாவை நேசிக்க முடியாதவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாதவங்க, அவங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தால் அவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்க முடியாதவங்க, அவங்களுக்கு ஒரு கேர் கொடுக்க முடியாதவங்க, அவங்களோட கொஞ்சம் அன்பாக பேச முடியாதவங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்டவங்க எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? அது செய்ய முடியாதவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? தற்காலிகம் നമ്മൾ யோசிப்போம், 50,000 ரூபா எனக்கு நஷ்டம் வரும், அல்லாட்டி 1,00,000 ரூபா நஷ்டம் வரும். என்னோட சொத்தை நான் சொல்லிட்டு வச்சிருக்கிற சொத்தை நாளை உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீங்கள் கட்டி வச்சிருக்கிற வீடும் கொட்டாரும் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு சின்ன பூகம்பம் வந்தாச்சுன்னா ஒன்றுமில்லாமல் போகாதா? நீங்கள் வச்சிருக்கிற பொன்னும் வெள்ளியும் எல்லாம் ஒரு பூகம்பம் வந்தாச்சுன்னா மண்ணுக்குள்ளே போகாதா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கஷ்டப்பட்டு ஆமென் ரத்தம் வார்ந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆமென் வளர்த்தி கொண்டு வருகிறா மக்கள் அந்த வளர்த்தவங்களை கொஞ்சம் நினைக்கிறது நன்றாக இருக்கும். Praise the Lord. அவங்கள மறக்கக்கூடாது, அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு துக்கம் உண்டாகிற மாதிரி நடக்கக்கூடாது. ஆமேன். அந்த பேரண்ட்ஸ் மேலே ஒரு கெயர் மக்களுக்கெல்லாம் நிச்சயമായി ഉണ്ടാവണം. അത് നമ്മുടെ வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகும். பிரைஸ் தி லார்ட். നമ്മൾ നമ്മുടെ കാര്യത്തെ எல்லாம் பார்ப்போம். நமக்கு தான் നമ്മൾ எப்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. യേശു சொல்லுகிறா, இதோ வேணே அப்பம் எனக்கு ரொம்ப முடியலை அம்மா, எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். எனக்கு பயங்கரமாக வலி எடுக்குதம்மா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த வேதனை குறையிறதுக்குன்னு சொல்லலாம். യേശു அப்பவும் அதெல்லாம் சொல்லுகிறது. ஸ்திரீயே இதோ கெயர் பண்ணுறக்கு ஒரு மகன் உണ്ടെന്ന് வேதம் சொல்லுகிறது. அந்த மகன் அந்த அம்மாவா ஏற்றுக்கொண்டு பின்ன கெயர் பண்ணிச்சுன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த எண்ணம் உண்டாகட்டும். இயேசு இந்த 3 மொழிகளை, அதாவது பிதாவை இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறதுனால் இவர்களை மன்னியும்ங்கிறதும், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசையில் இருப்பாய்ங்கிறதும், இதோ ஆமேன் உன் தாய்ங்கிறதும், ஆமை ஸ்திரீயே இதோ உன்னோட மகன்ங்கிறதும் இயேசு சொன்ன பிறகு சில சமயத்துக்குள்ளே அங்கே அந்தகாரம் சூழ்ந்துருச்சு. பிரைஸ் தி லார்ഡ്. ഇപ്പോൾ 12 മണി കഴിഞ്ഞിച്ചല്ലേ, 12:20 ആയിച്ച്. ശരിക്കും ചൊല്ലിയാച്ചെന്നാ 12 മണി തുടങ്ങി 3 മണി വരേക്കുമുള്ള നേരം, സ്തോത്രം, 6 മണി നേരം തുടങ്ങി 9 മണി നേരം വരേക്കും ഭൂമി മുഴുവതും അന്ധകാരം സൂഴ്ന്നിരിച്ച്. ഇതുപോലെ ഒരു വെള്ളിക്കിഴമ അന്ധകാരം സൂഴ്ന്നിരിച്ച്. പ്രൈസ് ദി ലോർഡ്. அப்போ அந்தகாரம் சூழ்ந்ததுக்கு முன்னே ஒரு 3 வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். அதாக நம்ம இப்போ படிச்சது. பின்ன 3 மணி நேரம்
அந்த அந்தகாரத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். கவனிக்கணும், உலகம் முழுவதும் அந்தகாரமாயிடுச்சு, எல்லாருக்கும் இருட்டாயிடுச்சு, வெளிச்சமில்லை. நல்ல பகல் நேரத்தில், மத்தியான நேரத்தில், நட்டுச்ச நேரத்தில் பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்துருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். இயேசு சிலுவையில் கிடக்கிறான். அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் இயேசு 4வது மொழியை இயேசு பேசுகிறான். அது மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பிரைஸ் தி லார்ட். നമ്മൾ அந்த வார்த்தையை നമ്മൾ മുന്നേ எனக்கு தோணுது கடந்த ബൈബിൾ സ്റ്റഡിക്ക് ബൈബിൾ ക്ലാസ്സിൽ 2 നാൾ മുന്നേ നമ്മൾ പഠിച്ചതാകും. ആമേൻ. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிறதான அராமிய பாஷையில் இயேசு கூப்பிடுகிற அந்த வார்த்தை என்னாகுமா? அராமிக் பாஷையில் இயேசு கூப்பிடுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் இதாகும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எப்போ? 9ஆம் மணி நேரத்தில், அதாவது 3 മണിயான നേരത്തിൽ. അപ്പോൾ 12 മണി മുതൽ 3 മണി വരേക്കുമുള്ള அந்த 3 മണി നേരം ഇരുളുക്കുള്ള അന്ധകാരം ഭൂമി മുഴുവൻ சூழ்ந்துருச்சு. வெளிச்சமில்லை. ஸ்தோத்திரம். இயேசுவும் அந்தகாரத்துக்குள்ள. நீங்கள் யோசிக்கணும், ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் எவ்வளோ பாரம் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது, எவ்வளோ சஞ்சலம் இருக்குது, எவ்வளோ பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ദൈവശാസ്ത്രകാരന്മാർ ചൊല്ലുகிறது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இயேசுவோட சிலுவையிலே அந்த வேதனையை காண முடியாமல் தேவன் கண்களை மூடியதாகுமா, இல்லாட்டி அவர் முகம் திருப்பினதாகுமா அந்த அந்தகாரம் சொல்றதுக்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. കാരണം യേശുവിൻ്റെ വേദന അவ்வளோ പെരിയതായിരുന്നത്, യേശുവിൻ്റെ പാടുകൾ അவ்வளோ കഠിനമായിരുന്നത്, യേശുവിൻ്റെ ദുഃഖം അவ்வளோ പെരിയതായിരുന്നത്, ഒരു മനുഷ്യர்களுக்கும் பார்க்க முடியாதபடியுள்ள அந்த வேதனை. அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் இயேசு கதறி கூப்பிடுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிரைஸ் தி லார்ட். യേശുവേ പിതാവാനവർ எதுக்கு கைவிட்டார்? നമ്മളിപ്പോൾ സംഗീതം 22 പഠിച്ചോ. 1வது வசனத்தில் அந்த வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வசனமாக இயேசு சிலுவையில் மரிக்கிறப்ப சொல்லுகிறது. தாவீது ஜீவிச்சிருந்த இயேசுவுக்கு முன்னே 1000 வருஷத்துக்கு முன்னே தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சங்கீதமாகும் 22ஆம் சங்கீதம். ஆமென். அந்த தீர்க்கதரிசன சங்கீதத்தில் இயேசுவை குறிச்சுள்ள அநேகம் சிலுவையில் இயேசு பேசின மொழிகள் அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணுமே, இயேசு சிலுவையில் கைவிடப்பட்டதினுடைய காரணம் கைவிடப்பட்டிருந்த നമ്മെ എല്ലാവരെയും പിതാവാകിയ ദേവൻ കൈക്കൊള്ളുവதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். മകനെ കൈവിട്ട്, സ്വന്തം കുമാരനെ കൈവിട്ട് പാവികളായിരുന്നു, അക്രമികളായിരുന്നു, ദോഷികളായിരുന്നു നമ്മെ എല്ലാവരെയും കർത്തർ കയ്യേറ്റിട്ടാർ. பிரைஸ் தி லார்ட். இயேசு கைவிடப்படாமல் இருந்திருந்தால் நம்மளிப்போ இயேசுவின் மக்களாய் மாறியிருந்திருக்க, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 9ஆம் மணி நேரமானப்போ இயேசு கூப்பிடுகிறார், ஏலி ஏலி லமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தத்தோட இருள் அங்கே விலகி போயிருச்சு, அந்தகாரம் நீங்கி போயிருச்சு. அதுக்கு பின்னே இயேசு ஒரு 3 மொழிகள் கூட சொல்லுகிறதுண்டு. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், தாகமாயிருக்கிறேன், എനിക്ക് ദാഹിക്കുന്നു, தாகமாயிருக்கிறேன். உடனே இயேசுவுக்கு கொஞ்சம் என்ன காடியை கொண்டு, காடின்னு சொன்னால் புளிச்ச வீஞ்சம் மலையாளத்தில் அதில் எழுதி வச்சிருக்கிறது.
ஸ்தோத்திரம். சில மணி நேரங்களுக்கு முன்னே இயேசுவுக்கு அவன் கசப்பு கலக்கிய திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுத்துருச்சு. இயேசு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே துப்பி കളഞ്ഞു. குடிக்கலையா? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ഒരു മനുഷ്യനെ കൊടൂരമായി അടിച്ച് ഉതച്ച് കായപ്പെടുത്തി വേദനപ്പെടുത്തി രക്തം വടിയ വെച്ച് അവൻ കൊടൂരമായി നടത്തിക്കൊണ്ട് വരുகிற വേളയിൽ ഒരു சொட்டு തണ്ണി കുടിக்கிறதுக்கு കൊടുക്കല്ലേ, അവൻ കൊടുത്തത് എപ്പടിയായിരുന്നുച്ച്? കസപ്പ് കലക്കി കുടിക്ക കൊടുത്തിരിച്ചാ. ഞങ്ങൾ சின்ன வயசில் ஆலயத்துக்கு போவோம். சின்ன பசங்களாக இருக்கிறப்ப ஆலயத்துக்கு போயச்சோன்னா அங்கே கசப்பு நீர் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. வெள்ளிக்கிழமைகளில் சர்ச்சில் கூட்டம் நடக்கும், இந்த மாதிரி ஆராதனை நடக்கும். அதெல்லாம் முடிகிற நேரத்தில் கசப்பு நீரோ அவன் வாசலுக்கு பக்கத்து நிற்பாங்க. நின்றுட்டு கசப்பு நீர் ஊற்றி கொடுப்பாங்க. எல்லோரும் வாங்கி குடிச்சிட்டு தான் வெளியே போகிறது. ரொம்ப கசப்பாக இருக்கும். என்ன அந்த காலத்தில் இயேசுவின் மேலுள்ள அந்த பக்தி வைராக்கிய நிமித்தம் ஆமேன் இந்த சின்ன பிள்ளைங்களை போல் இருக்கிறப்போ ட்ரௌசரும் போட்டு நடக்கிற அந்த காலத்திலே நான் பலமுறை அந்த வழிக்கூட ஏறி வருவேன். வேற வாசல் வழியாக வந்து மறுபடியும் போய் அந்த கசப்பை நான் வாங்கி குடிப்பேன். என்ன என்ன அன்ன அர்த்தம் ஒன்றும் தெரியலை. அர்த்தம் இதாகும். இயேசு அந்த கசப்பு நீரே குடித்தார். ஹல்லேலூயா. ஏன் இயேசு அது குடித்தார்? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அது வேண்டான்னு வச்சிருச்சு. எனக்கு தாகமாயிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க காடியை கொடுத்துருச்சா. அல்லாட்டி அவன் புளிச்சு போனா அந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஒரு ஸ்போஞ்சில் முக்கி இயேசுவுக்கு கொடுத்துச்சு. இயேசு அதை குடித்தார். നമ്മൾ യോസിക്കണം. നമുക്ക് നേരத்துக்கு നമ്മൾ தண்ணி குடிக்கிறோம், ചായ குடிக்கிறோம். இன்னைக்கு ஆமேன் குற்றம் செய்கிற ஆளுகள், குற்றவாளிகளான ஆளுகள் எல்லாம் ஜெயிலுக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் கொடுக்குறாங்க. சமீப சில வருஷங்கள் நமக்கு தெரியும், பல கிரிமினல்ஸ், பெரிய குற்றங்கள் செய்த ஆள். இங்கே கேரளாவிலேயே ஒரு பொண்ணை கீழே தள்ளி போட்டு கொலை செஞ்சு ரேப்பு செய்து அப்படி கொடூரமாக கொன்ன ஒரு மனுஷனை பிடிச்சு அவன் ஓஞ்சி ஒரு மாதிரி இருந்தான், பிச்சைக்காரனை போல் இருந்துச்சு. அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு திரும்பி வர்றப்போ பார்த்தா நல்ல குண்டாய், பார்க்க ஃபேஸ் எல்லாம் நல்ல அழகாய், யாரும் விரும்புகிற மாதிரி உள்ள ஸ்டைலோடு அவன் திரும்பி வந்துட்டான் ஜெயிலுக்குள்ளே. என்ன இன்னைக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குது. ஆனால் இயேசுவுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இயேசு தாகமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன இருந்துச்சு இந்த தாகம்? നമ്മെക്കുറിച്ചുള്ള ദാഹം. യോവാൻ സുവിശേഷം 4-ാം അധ്യായത്തിലൊരു സംഭവമുണ്ട്. യേശുവും നമ്മുടെ ശിഷ്യர்களுം ചേർന്ന് യൂദാ ദേശത്തിൽ ஊழியம் ചെയ്ത് കടൈശിയിൽ ശമരിയ ദേശത്തിലേക്ക് വന്നാർ. ശമരിയர்களെന്ന് ചൊല്ലിയാച്ചെന്ന யூதர்களோடு சம்பந்தமில்லாத ஆட்களாகும். அல்லாட்டி அவங்க தீண்டாமையுள்ள ஆட்களாகும். யூதர்கள் அவங்களுமாய் எந்த உறவும் வைக்க மாட்டாங்க. யூதர்களிடத்திலிருந்து வாங்கி புசிக்கவோ குடிக்கவோ செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜாதி வேற்றுமைகளൊക്കെ காட்டுற ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். கவனிக்கணும். ஆனால் அந்த ஜாதியுடைய எல்லைகளையெல்லாம் தாண்டி, அந்த ஜாதி வேற்றுமையினுடைய எல்லைகளையெல்லாம் தாண்டி യേശു ശമരിയാവിലേക്ക് വന്നാർ. അതെ, പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മുടെ യേശു இந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளுடையும் எல்லா மத வேற்றுமைகளுடையும் எல்லா எல்லைகளையும் தாண்டி என்னையும் உங்களை நேசித்து இங்கே இறங்கி வந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. அப்படி യേശു ശമരിയ വഴിയായി ചെന്നപ്പോൾ മധ്യാഹ്ന നേരം അയച്ച് പശി എടുത്തിരിച്ച്
சீஷர்கள் எடுத்து சொல்லிச்சு, நீங்கள் போய் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, அடுத்த பட்டணத்துக்கு அவங்க போனாங்க. യേശു ഒരിടത്തിൽ ഉட்கார்ந்திருக்கிறான், ஒரு கிணற்றண்டையில். திடீர்னு ஸ்திரீ தண்ணீர் எடுக்கிறதுக்கு வந்துச்சு. യേശു உடனே சொல்லுகிறான், அம்மா தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பியா? அவள் യേശുவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு கேட்டுச்சு, நீர் ஒரு யூதனாக இருக்கிறீரே, நாங்கள் சாமரியர்களாக இருக்கிறோமே. ஆமென். சாமரியர்களிடத்திலிருந்து நீங்கள் வாங்கி குடிக்க மாட்டீங்களே. പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശു വന്ന ശമരിയക്കാരി സ്ത്രീയും തമ്മിൽ ഇൻട്രാക്ഷൻ ഉണ്ടായിരിച്ച്. ശമരിയക്കാരിക്ക് ഒരു കാര്യം മനസ്സിലായിരിച്ചു, ഇവർ ആമേ ഉണ്മயான ദേവകുമാരനാകും, ഇവർ ക്രിസ്തുവാകും, ഇവർ രക്ഷകരാകും എങ്കறதெல்லாம் தெரிஞ்ச உடனே അവൾ ആമേ എടുത്ത തണ്ണിയും വെച്ചിട്ട് പട്ടണத்துக்கு പോയി ആളുകളെ കൂപ്പിട്ടിട്ട് വന്ന് യേശുவை காட்டி கொடுத்துருச்சு. சீஷர்கள் வந்தாங்க சாப்பாடு ஓகே ஆயிட்டு. കാരണം യേശുவுக்கு பசி இருக்கும், യേശുவுக்கு தாகம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது യേശു தண்ணீர் கேட்டது உண்மைதான், ஆனால் தண்ணீர் குடிச்சிச்சுன்னு அங்கே எழுதலை. பிரைஸ் தி லார்ட். യേശുவுக்கு பசி இருந்துச்சுன்னு பைபிள் உண்டு, ஆனால் യേശു அப்போ சாப்பிட்டுச்சுன்னு பைபிளில் சாப்பாடு வந்துருச்சு. சீஷர்கள் சொல்கிறாங்க, வேற யாரும் இவருக்கு சாப்பாடு கொடுத்துருச்சு போலே, வேற யாரும் கொடுத்ததல்லப்பா. യേശു சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், இந்த தொழுவத்தில் உள்படாத ஆடுகள் எனக்கு வேறையும் உண்டு, அதுதான் என்னோட தாகம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் தான் இயேசுவோட தாகம். ஆமாம், உலகத்தில் கெட்டு போகிற ஆத்துமாக்கள் தான் இயேசுவோட தாகம். பாவத்தால் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் தான் இயேசுவோட தாகம். ஆமாம், ஸ்தோத்திரம். மதுபானத்தினாலும் குடிவெறியினாலும், ஆமாம் ஸ்தோத்திரம், போதைப் பொருட்களினாலும் பாவ ஆபாசத்தினாலும் அசுத்தத்தினாலும் வாழ்க்கை கெட்டு போய் குடும்பம் சீர்குலைஞ்சு போய் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் அழிவை நோக்கி போகிற ஓரோ மனுஷர்களும் இயேசுவோட தாகமாகும். அவர்கள் எல்லாம் மீட்கப்பட்ட இயேசுவினிடத்தில் வரணும், அவங்களோட வாழ்க்கை திருந்தணும், அவங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவோட தாகமாயிருக்கிறது. அந்த தாகம் தீர்க்கிறதுக்காகத்தான் இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ. ഒരാത്മ യേശുവിൻ്റെ വന്നാൽ യേശുവിൻ്റെ ദാഹം തീരും. ഒരു മനുഷ്യൻ രക്ഷിക്കപ്പെട്ടാൽ താൻ യേശുവിൻ്റെ ദാഹം തീരുന്നത്. ദേവപ്പിള്ളിയെ നമ്മൾ എത്ര പേർ നീതിയിലേക്ക് മനുഷ്യരുകളെ നടത്ത മുടിയും? എത്ര പേർ ആമേൻ ആമേൻ മനുഷ്യരുകളെ യേശുവിൻ്റെ കൃപയിലേക്ക് നടത്ത മുടിയും? പ്രൈസ് ദി ലോർഡ്. വേദം ചൊല്ലുகிறது, അനേകരെ നീതിയിലേക്ക് നടത്തുകകൾ കർത്തരുടെ വരുകയിൽ சுடர்களை போல பிரகாசிச்சு நிற்பார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு நமக்கு മനസ്സില്ല. മാത്രമല്ല, നമ്മളെ കൊണ്ട് പക്കത്തിലുള്ള ആളുകൾ രക്ഷിക്കപ്പെടുறதிല്ല. மலட்டு மாடையும் மலட்டாடையும் ഒക്കെ வளர்க்கறது மாதிரி தேவசபை இந்த காலத்தில் ஒரு ஆத்மாவை நேடுறதுக்கு முடியாத விசுவாசிகளை கொண்டு நிறையப்படும்போ இயேசுவை சங்கடப்படுகிறார். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. നമ്മൾ ഉത്തമ വിശ്വാസികളായി മാറിനാൽ, ഉണ്മ വിശ്വാസികളായി മാറിനാൽ, ത്യാഗം സഹിക്കുന്ന വിശ്വാസികളായി മാറിനാൽ, വിട്ടുകൊടുക്കുന്ന മനപ്പാன்மையுள்ளவர்களாய் மாறினால், அன்பு காட்டுகிறவர்களாய் மாறினால், அடுத்த வாரத்தில் உங்களோட ட்ரெஸ்ஸில் பிடிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் கூட சர்ச்சுக்கு வரும். ஆனால் உள்ள குழப்பம், இன்னைக்கு அநேக ஆளுகள் சொல்கிற என்னன்னு சொன்னான், அவன் வந்தால் நான் வரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவன் வந்தால் நான் வரமாட்டேன், அவன் வந்தால் நான் வரமாட்டேன். எல்லாம் பரலோகத்துக்கு ரெடியாக உக்காந்துருக்கு. ഞാൻ ചൊല്ലിട്ട് ഉங்கள் പക്കത്തിലുള്ള ആളുകൾ ആരാകിലും പരലോകത്തേക്ക് പോയച്ചെന്നാൽ உங்களுக்கு சான்ஸு போகிறதுக்கு சான்ஸ் ഉണ്ട്. മറക്ക വേണ്ട. പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശുവിൻ്റെ ദാഹം உங்களுடைய இடதும் பலதும் பக்கத்திலும் இருக்கிற ஆத்மாக்களெல்லாம் விடுவிக்கப்பட்டு യേശുവിൻ്റെ வரணும். ஹல்லேலூயா. அந்த வீட்டின் அழுகையினோட சத்தம் கேட்குறப்போ நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அங்கே கூக்குரலுடைய சத்தம் கேட்கப்போ நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவரே அவங்களை மீட்டெடுக்கணும், எப்படியாவது அவங்கள ரட்சிக்கணும்னு சொல்லி உங்களோட உள்ளத்தில் ஒரு பாரம் உண்டாகணும். ഒരാളെ பார்க்குறப்போ ஒரு நாளாவது எங்கள் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். நீங்கள் இயேசுவண்டை வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அவங்கள எப்படியாவது கர்த்தரண்டை நடத்தணும்.
அல்லாட்டி அந்த ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் உங்களிடத்தில் விலை கேட்பார். ஒரு நாள் கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். കാരണം എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. യേശു ദാഹമായിരിക്കാൻ. ദാഹം തീർപ്പിങ്ങളാ അതോ പുളിച്ച ആമേൻ കാടിയെ നമ്മൾ കൊണ്ട് കൊടുക്കുறோமா? அவருடைய சத்துருக்கள் அப்படி பண்ணிருச்சு. அவரை கொலை செஞ்சவர்கள் அப்படிதான் பண்ணினாங்க. നമ്മൾ ദാഹം തീർக்கிறதுக்கு കൊടുக்க வேண்டிய പുളിച്ച കാടിയല്ല കൊടുக்க വേണ്ടിയത്. നമ്മൾ ആത്മാക്കളെ കൊടുക്കണം. യേശുവിൻ്റെ ആത്മാക്കളെ നടത്തണം. ആത്മാക്കൾ രക്ഷിക്കപ്പെടണം. കാരണം അവർ ചിന്തിന ഓരോ சொட்டு രക്തமும் இந்த பூமியிலுள்ள சகல மனுஷகுலத்தினுடைய மீட்புக்காகத்தான். ഓരോ മനുഷ്യരുടെയും രക്ഷിപ്പുക്കാകத்தான். ഓരോ മനുഷ്യர்களும் രക്ഷിക്കപ്പെടണം. ഓരോ ചെറുപിള്ളകളും രക്ഷിക്കപ്പെടണം. നമ്മുടെ കുടുംബങ്ങളിലുള്ള എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. നമ്മുടെ പക്കത്തിലുള്ള എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. இந்த ദേശത്തിലുള്ള എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. അവങ്ങളെല്ലാം പരിശുദ്ധമുള്ള ദേവപിള്ളകളായി മാറണം. നിത്യരാജ്യத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறணும். அப்பொழுதெல்லாமே இயேசுவுடைய தாகம் தீராது அந்த சிலுவையில் கூப்பிட்டு சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் தாகமாயிருக்கிறேன், அன்னத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. இந்த கூப்பிட்டு சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற வார்த்தைகளாகும். அவளுடைய தாகம் இன்னும் தீரலை. அவளுடைய தாகம் தீரணும்னா அவன் பரலோகம் நிறைக்கப்படணும். அவருடைய ஜீவ புஸ்தகம் முழுவதும் പേരെഴുതി തീർക്കണം. അത് തീരുമ്പോൾ മാത്രം അവരുടെ ദാഹം തീരും. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ദേവപിള്ളകളെ, നമ്മൾ എത്ര പേർ മുയർച്ചയെടുക്കും? നമ്മൾ നനയ്க்கிறோம் ഇங்கே നമ്മളൊക്കെ അധികവും ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത് ഇங்கே നമ്മുടെ വാഴ്ക്ക ഒരു ശുഭமான வாழ்க்கைக்கு വേണ്ടിയിട്ട് അനേകർ വിശ്വാസികളാകരുത്. അതോടെ നമ്മൾ നിർത്തക്കൂടാതെ. നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെല്ലാം തീരും, ശരിതാ. ആനാ അന്ന് നിത്യരാജ്യത്തിൽ നമുക്കും ഇടമുണ്ടാവണം, മറ്റുള്ളവങ്ങൾക്കും ഇടമുണ്ടാവണം. ഒരാളെയാവത് നടത്തുവേൻ என்று ചൊല്ലി നിങ്ങൾ തീരുമാനിക്കണം. ഒരാളെയാവത് കർത്തരുക്കുള്ള നടത്തുവേ. எப்படி നടത്ത முடியும்? வேதபுஸ்தகம் சொல்லுகிறது, நீங்கள் அப்போஸ்தல நடவடி 8வது அதிகாரம் எடுத்து படித்தாச்சென்னா போதும். சபைக்கு உபத்திரவம் உண்டானப்போ ஜனங்களெல்லாம் தேசம் முழுவதும் செதறுண்டு போயிருச்சு. போனவர்கள் எல்லாரும் போய வழிகளிலெல்லாம் என்ன செஞ்சிச்சான்? சுவிசேஷம் அறிவிச்சு நடந்தாங்களாம். உபத்திரவம் வந்த பொழுதும் அவங்க சுவிசேஷம் அறிவிச்சு நடந்துருச்சான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்தோத்திரம், நான் வேலை செய்கிற இடத்து சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா முடியாதா? നമ്മൾ ഓരോടത്ത് സുവിശേഷം അറിയിக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை அங்கே உண்டு. നമ്മുടെ ഹൈ റേഞ്ചിലൊക്കെ സാധാരണமாக பேசுகிற ஒரு வாக்கா நீ யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தானே, அப்படி கேட்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னே அந்த சொல்கிறதுக்குள்ள தகுதியை நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஆமே, நம்மளாவே என்ன பண்ணிக்கிறணும்? செஞ்சுக்கிறணும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர் எல்லாம் சகிச்சுக்கிறணுங்கிறதா? ஸ்தோத்திரம். ஆமாம், சகிச்சுக்கிறணும். എല്ലാം സഹിച്ചുകിറണം. ശരിക്കും ചൊല്ലിയാച്ചെന്നാൽ യേശുവെക്കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നത് എന്നും தெரியுമോ? ஆமாம், യേശുവെക്കുറിച്ച് ദീർഘദർശനത്തിൽ നമ്മൾ പഠിക്കുന്നത് എപ്പടിയാകും? എൻ ദാസനെ പോലെ ചെവിടൻ ആരുള്ളൂ, കാത് കേൾക്കാത്തവരാ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஏசாயா 53 படிக்கிறோம். அவர் ஊமையாக இருந்துச்சான். ஊமையாக இருந்துச்சு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഊമയും ചെവിടുമാനവരെ പോലെയാ യേശു അപ്പം നടന്നത്. അടിക്കപ്പെടും ആടെ പോലെ കൊണ്ടുപോகிறപ്പം വായ திறவாமல் இருந்துச்சு. இங்கே பிச்சு பறிக்கிறப்பவும் பேசாமல் இருந்துச்சான். கன்னத்தடிக்கிறப்பவும் பேசாமல் இருந்துச்சான். கண்ணு கட்டிட்டு அடித்தது யாருன்னு சொல்லு, நீ தேவகுமாரன் தானேன்னு சொல்லி அடிக்கிறப்பவும் அவர் பேசாமல் இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் அதிகம் வருஷங்களுக்கு முன்னே ഈ பாஸ்டர் செல்வகுமார் அவங்க பழையமுந்தல் அவங்க வீடு நமக்கு தெரியும். அதுவும் ഈ കമ്പനിക്കാരങ്ക വീടല്ലയാ.
அங்கே இருக்கிறப்போ பக்கத்தில் உள்ள ஒரு மனுஷன் வந்து இவங்களோட ஏரியா கொஞ்சம் உண்டு, அதிலேக்கெல்லாம் கொண்டு வந்து வேலியெல்லாம் ஏற்றி கட்டி കുറേ தொந்தரவுகள் பண்ணிச்சு. இவங்க எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க. அந்த ஆள் என்னென்னமோ ഒക്കെ செய்யுது, இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அங்கே நின்று என்னென்னமோ பேசுது, இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஆள் கேட்டுச்சா, உங்களுக்கு கோபமே வராதா? உங்களுக்கு இவ்வளோ நான் வம்பிழுத்துட்டேன், உங்களுக்கு ഞാൻ കോപപ്പെട്ടിട്ട് എന്നാ ചെയ്യാം அப்படின்ட்டாரா? അപ്പോൾ നോക്കം മനസ്സിലായിച്ച് என்ன ചെയ്യണം? உன்னை கொண்டு கொஞ்சம் கோவப்பட வைக்கணும். പ്രൈസ് ദ ലോർഡ്. ചിലപ്പോൾ നമ്മ കുരുട്ട് കണ്ണുള്ളവങ്ങളാ മാറിയിടണം. ചിലപ്പോൾ നമ്മ ஊமையர்களாக மாறிடணும். ചിലപ്പോൾ നമ്മെ இயேசு இதுக்கு பைபிள்னு சொன்ன ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு உங்களோட கை இடறுதலாக இருந்தால் அதே வெட்டி போடு. உன் கண்ணு இடறுதலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு. என்ன அர்த்தம்? പലതും കണ്ടാലും നമുക്ക് കാണാത്തതുപോലെ ഇരിക്കണം, പലതും കേട്ടാലും കേൾക്കാത്തതുപോലെ ഇരിക്കണം, പലതും നമുക്ക് ചെയ്യണമെന്ന് ആശയിരുന്നാലും കൈയില്ലാത്തതുപോലെ ഇരിക്കണം. കൈയില്ലാത്തവനൊന്നും ചെയ്യാൻ முடியாதில்லை. இப்படி இருக்கிறப்ப தான் உண்மையா நம்மளொரு கிறிஸ்தவனா, உண்மையான ஒரு விசுவாசியா நம்மளால் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு கேட்குறப்ப கொஞ்சம் கடினமாக தோணுது. கிறிஸ்துவாയി നമ്മൾ ഉണ്മയിൽ ഉറവ് വെച്ചാൽ அப்படியாயிரும். உங்களுக்கு தெரியுமோ, ഗലാത്യർക്ക് എഴുതിന നിരുപം 5ാം അധികാരം 24வது വചനം. ഗലാത്യർ 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ക്രിസ്തുവിനുള്ളവർ തൻ്റെ ജഡത്തെയും അതിൻ്റെ മോഹങ്ങളെയും എല്ലാം ക്രൂശിൽ അറിഞ്ഞേക്കുക. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മൾ ഉണ്മയിലെ ക്രിസ്തുവെ ഉടയവர்களായിരുന്നാൽ, ക്രിസ്തുവുക്കുള്ളവர்களായിരുന്നാൽ നമ്മൾ എന്നെ ചെയ്യണമാ? നമ്മൾ காலையில் எழும்பிட்டு என்ன செய்யணும்? அந்த சிலுவையோடு சேர்ந்து நிற்கணும். இப்படி இயேசுவுடைய சிலுவையோடு நம்ம சேர்ந்து நிற்கணும். காலை நேரத்தில் சேர்ந்து நிற்கணும். அந்த நாள் உங்களுக்கு பாவம் செய்ய முடியாது. அவன் கிறிஸ்துவோட சிலுவையோடு சேர்ந்து நிற்கணும். காலை நேரங்களில் நம்ம சிலுவையில் அறையப்படணும். നമ്മുടെ കൈ സിലുവയിൽ അറയണം, നമ്മുടെ കാല് സിലുവയിൽ അറയണം, നമ്മുടെ വായ് സിലുവയിൽ അറയണം. ആമേൻ. നമ്മുടെ കണ്ണുകളും നമ്മുടെ കാതുകളും ആമേൻ നമ്മൾ സിലുവയിൽ അറയണം. നമ്മുടെ ആശകളെല്ലാം സിലുവയിൽ അറയണം. அப்போ பின்ன நம்முடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்ற மாட்டோம், நம்முடைய பேச்சுகளை நம்ம பேச மாட்டோம், நம்முடைய செயல்களை நம்ம செய்ய மாட்டோம். பாவத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்காது. Praise the Lord. உண்மையாகவே அந்த புளிச்ச காடி യേശു കുടിച്ചത് നമുക്കാകത്താനെ. അത് ദാഹം തീർത്തിച്ച ഇല്ല. ഇപ്പം യേശു ദാഹമായിരിக்கிறார். ദാഹം തീർക്ക വേണ്ടിയത് നമ്മൾதான். നമ്മുടെ പരിശുദ്ധമുള്ള ജീവിതം കൊണ്ടും മറ്റുള്ളവരെ യേശുവിനടുത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നു നമ്മൾ യേശുവിൻ്റെ ദാഹത്തെ തീർക്കണം. സിലുവയിലെ 6வது മൊഴി യോവാൻ 19:30 വചനം. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Praise the Lord. സംഗീതം 22:31 നമ്മൾ വാസ്തവം. സംഗീതം 22:31 നമ്മൾ ഇതേ കാര്യം വാസ്തവം. മുടിന്തത് എൻ്റെ വരും
தலைமுறைக்கு அறிவிக்கப்படும். இயேசு சொல்லுகிறதாய், இயேசு இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சிச்சு. ஸ்தோத்திரம். നമ്മൾ அந்த சத்தம் கேட்குறப்போ தெரியும், அல்லாட்டி அந்த வசனம் கேட்குறப்போ தெரியும், സിലുവയിൽ പോരാടി മരിച്ചു പോയിച്ച് തോറ്റുപോയതിന് മുന്നൂടെ ഒരഴുകയും ശബ്ദമല്ല അങ്കർന്ന് പുറപ്പെട്ടത്. യേശയ്യ ആരാധധികാരത്തിൽ പരലോകത്തിൽ നിന്നൊരു ശബ്ദം കേട്ടത്, യാർ പോവാം, എൻ കാര്യമായി യാർ പോവാം. അപ്പോൾ ദൈവകുമാരനോട് ശബ്ദം അങ്കർന്ന് വന്നിച്ച്, ഞാൻ പോറേ, ഇതോ അടിയനെ അனுப்பும். പ്രൈസ് ദി ലോർഡ്. அப்படி பரலோகத்தினுடைய திட்டத்தை இந்த பூமியில் வந்து நிறைவேற்றுவதற்கு, மனுஷனை பாவத்தினுடைய சாபத்தினுடைய கட்டுகள் നിന്ന് மீட்டெடுப்பதற்கு வேண்டி, பிசாசுடைய அடிமத்தனத்தில் நம்மளை மீட்டெடுப்பதற்கு வேண்டி, ஆமை பரலோக ராஜ்யத்தை சொந்தக்காரர்களாக அவங்களை மீட்டெடுப்பதற்கு வேண்டி, ஆமை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆமை இந்த பூமியில் உள்ள சகல மனுஷருக்கும் தரும்படியாக இயேசு சிலுவையில் ரட்சிப்பினுடைய பூர்த்தீகரணத்தை நடத்தினார். அவர் தான் சொன்னார், முடிந்தது, நிவர்த்தியாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. യേശു എല്ലാം ചെയ്ത് മുടിച്ചിട്ടാണ്. ആമേൻ. ദേവപിള്ളകളെ, ഇന്ന് ഭൂമിയിൽ വന്ന് ഒരു കാര്യം ചെയ്വതற்கு യേശുവെ പിതാവാനവർ അണിപ്പിവിട്ടപ്പോൾ അവരത് ഒന്നും ബാക്കി വയ്ക്കലേ. ഞാനും നീങ്ങളുമെല്ലാം இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கங்களுண்டு. அந்த நோக்கம் என்ன இருக்கலாம்? என்ன இருக்கலாம்? പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാ മനുഷ്യരെ കുറിച്ചും നോക്കമുണ്ട്. ചിലർക്ക് അത് ഉണരാമേ അറിയാമേ അവங்களோட வாழ்க்கையை ஆமை கேடுக்கும் கெடுதிக்கும் விட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அழிவுக்கும் நாசத்துக்கும் விட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ഓരോ മനുഷ്യനുക്കും தெரியணும், എന്നെക്കുറിച്ച് ദേവനക്ക് ഒരു തിട്ടമുണ്ട്, അത് ഞാൻ നിറവേറ്റുവേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. പൗല് തിമോത്തിയോടെ രണ്ടാമത് നിരുപത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത്, நல்ல போராட்டத்தை போராடினே. அவரோட முடிவில் அவர் சொல்கிற வார்த்தையாகும் அது, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், വിശ്വാസത്തെ കാത്തുകൊണ്ടേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. இதோ நீதியுடைய கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளில் எனக்கு அதை கொடுப்பார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய வருகையின் மேல் நம்பிக்கை வச்சு காத்திருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போது ജീവിതം முடிய போகிற நேரத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தை நன்றாய் பயன்படுத்தின ஒரு மனுஷன் கடைசி சொல்லுகிறது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய நினைச்சேன், ஒன்றும் நடக்கலை, நல்ல சொன்னது, நல்ல போராடினேன், ஓடி முடிச்சேன், விசுவாசம் காத்துக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பலரும் ஆமென் போராடுறாங்க, ஓடுறாங்க, முடிக்கிறாங்க. விசுவாசம் அவங்க ஓடினது கர்த்தருடைய வழிகளில் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ நோக்கத்தின்படி அல்ல. ஆமாம், ட்ராக்கு மாறி ஓடுறவங்க, வழி தவறி ஓடுறவங்க, பாவத்தில் ஓடுறவங்க, அதில் விரைஞ்சு ஓடுற மனுஷர்கள் நிச்சயமாய் முடிவிலே அங்கே அல்ல போய் நிற்கிறது, வேறு இடத்துல தான் போய் நிற்க வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ഡ്. അതുകൊണ്ട് നമുക്കും ചൊല്ല മുടിയണം, നമുക്കായി എല്ലാം ചെയ്തു മുടിച്ച് യേശു നമുക്ക് തന്നിരിக்கிறதான திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி ഞാനും പോയി അവർക്ക് മുമ്പായി ഒരു നാൾ നിൽപ്പேன். பிரைஸ் தி லார்ட். காலம் ரொம்ப வேணும்னு கிடையாது. வேதபுஸ்தகத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனுஷனாகிய ஸ்தேவானுங்கிற ஒரு வாலிபன் மரணப்படுகிற சம்பவம் அங்கே உண்டு. அந்த வாலிபன் ஆமென் ஒரு டீக்கனாய் அல்லாட்டி மேசையிலே ஊழியம் செய்வதற்கு வேண்டி தெரிந்து கொள்ளப்பட்டவனாகும். ஆமென். அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேலை. ஆனால்
അവൻ ദേവസമൂഹത്തിൽ അമർന്നിരുന്ന് ജപിച്ച് ഉപവാസിച്ച് വേദത്തെ പഠിച്ച് കൃപ അവനിൽ പെരുകിയപ്പോൾ അവൻ വെളിയിറങ്ങി പ്രസംഗം பண்ண തുടങ്ങി. അനേക അത്ഭുത അടയാളങ്ങൾ നടന്നിരിച്ച് അനേക രക്ഷിക്കപ്പെട്ടിരിച്ച്. ആളുകൾക്ക് പിടിക്കല്ലേ, അന്ന് ആശാര്യர்களுം പരിസേയர்களுം എല്ലാം സദൂസേയர்களுം എല്ലാം ചേർന്ന് അവനെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലുறாங்க. அந்த கல்லேறு கொள்ளுகிற பொழுதும் அவன் முழங்கால் மடக்கி வானத்தை அண்ணாந்து பார்க்கத்தான். அவன் சொல்லுகிறான், வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவகுமாரன் தேவனுடைய வலது வாரசத்தில் நிற்கிறதையும் ഞാൻ കാണുகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. അവനും യേശു சொன்னதுപോലെ തന്നെ சொல்லுகிறான், ஆண்டவரே தேவனே இவங்களுடைய பாவத்தை இவங்களுக்கு மன்னியும் നിർത്താതെയും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ആമേൻ. യേശു சொன்னதுപോലെ என் ஆத்மாவை கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஆமேன் அவன் தேவனிடத்துக்கு கடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே அவனை வரவேற்பதற்கு வேண்டி எழுந்து நின்றுட்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கிருந்து முடிஞ்சு செல்லும்போது தேவனுடைய பிள்ளையே, என்னை உங்களையும் வரவேற்பதற்கு வேண்டி இயேசு எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு அப்படி எழுந்து நிற்கணும்னா இங்கே ஏதாவது நல்லது செய்து முடிச்சுட்டு செல்லணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லாதவங்களை யாரையும் வரவேற்பதற்கு அங்கே யாரும் எழுந்து நிற்க மாட்டாங்க. ஆமே, ஸ்தோத்திரம். மேலேக்கு செல்லணும்னா எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு வீர விசுவாசிகளாக அங்கே செல்லும்போது அவங்களை கைப்பிடிச்சு ஏற்றுவதற்கு இயேசு எழுந்து நிற்பார். பிரைஸ் காட். முடிந்தது. 7வது வசனம் നമ്മൾ വാസിக்கிறோம். ലൂക്കാ 23:46. ஈசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிரைஸ் தி லார்ட். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். പിതാവേ, എൻ്റെ ആത്മാവിനെ തൃക്കൈയിൽ ഏൽപ്പിക്കുന്നു. സ്തോത്രം. നമ്മുടെ ജീവനുടെ അല്ലട്ടി നമ്മുടെ ആവിയിലൂടെ നമ്മുടെ ആത്മാവിനൂടെ ഉടയവനാരാകും? നമ്മുടെ ആത്മാവിനോട് ഉടയവനാരാകും? നമ്മുടെ ജീവനോട് ഉടയവനാരാകും? ദേവൻ താൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഡാനിയേലിൻ്റെ പുസ്തകത്തിൽ 5ാം അധ്യായത്തിൽ, നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി പഠിച്ചാൽ പോലും, ഡാനിയേൽ 5ാം അധ്യായത്തിൽ ഈ നെബൂഖദ്നേസറിന്റെ മകൻ ബേൽശസ്സർ എന്ന് ചൊല്ലുകിற ഒരു രാജ യെരുശലേമിലുള്ള ദൈവാലയത്തിൽ നിന്ന് എടുത്തുകൊണ്ടുവരപ്പെട്ട പാത്രങ്ങളിലെല്ലാം മധുപാനത്തെ ഊറ്റി ആടിപ്പാടി കുടിച്ച് ആടിയിട്ടിരിക്കുന്ന സമയത്തിൽ திடீர்னு ഒരു കൈ വന്ന് அந்த ஆமேன் சுவரில் இப்படி எழுதுது, மேனே மேனே தெக்கே லுபார்சின். இதுக்கு இது மாத்திரம் தான் இருக்கு. இதுக்கு இங்கிட்ட ஆளே தெரியலை, கை மாத்திரம் இப்படி போகுது எழுதி மேனே மேனே தெக்கே லுபார்சின். பிரைஸ் தி லார்ட். அது வாசிப்பதற்கு வேண்டி டானியலை கூப்பிட்டுட்டு வந்துச்சு. டானியலை வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு, ஸ்தோத்திரம், இது இதாகும், மெனே மெனே தெக்கேல் உபார்சின். அர்த்தம் இதாகும், ஸ்தோத்திரம், உன்னோட ராஜ்யத்தை எண்ணினேன், நிறுத்தி பார்த்தேன், தூக்கி பார்த்தேன், குறைவுள்ளவனாய் கண்டேன். இன்றைக்கு அவன் உன்னோட ராஜ்யத்தை எடுத்து மேதியர்க்கும் பார்சிகளுக்கும் ഞാൻ കൊടുப்பேன். பிரைஸ் தி லார்ட். அந்த ராத்திரியிலே அந்த மனுஷன் செத்து போச்சு, அந்த ராஜா செத்து போச்சு. காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஆகும், உங்களோட ஜீவனும் നമ്മുടെ ജീവനും വഴികളുമെല്ലാം കയ്യിൽ വെച്ചിരിക്കുന്ന ദേവനെ അവമതിച്ചതിനാൽ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മുടെ ജീവനും വഴി ആരുടെ കയ്യിലിരിക്കുന്നത്? നമ്മുടെ ജീവനും വഴി ആരുടെ കയ്യിലിരിക്കുന്നത്? ആരുടെ കയ്യിൽ? കർത്തരുടെ കയ്യിൽ தான் இருக்கிறது. മറക്ക വേണ്ട, ഏത് പെരിയവനുടെയും ചെറിയവനുടെയും ജീവനും വഴികളുമെല്ലാം ദേവനുടെ കൈക്കുള്ളതാണ് இருக்கிறது. അവരെറിഞ്ഞാൽ മുടിഞ്ഞിച്ച്. പ്രൈസ് ദി ലോർഡ്. അവർ പിടിച്ചിപ്പിടി ഒരു അമക്ക് കൊടുത്താൽ മുടിഞ്ഞിച്ച്, അവർ തൂക്കി എറിഞ്ഞാൽ മുടിഞ്ഞിച്ച്. നമ്മുടെ വഴികളും നമ്മുടെ ജീവനും കർത്തരുടെ കയ്യിൽ നിന്നാണ് இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതുകൊണ്ട് ആമേൻ, അന്ത ജീവനെ അവരുടെ കയ്യിലേക്ക് യേശു ഒപ്പുകൊടുത്താണ്. പാപം കൊണ്ട് ദേവനുടെ കയ്യിലിരിക്കുന്ന ജീവനെ നമ്മൾ വീണാക്കക്കൂടാതെ
അത് തൂക്കിയെറിയത് പോലെ ആക്കക്കൂടാതെ ആമേൻ പരിശുദ്ധമുള്ളവர்களായി മാറ വേണ്ടും നമ്മൾ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഗ്ലോറി ടു ഗോഡ്. ആമേൻ. നമ്മൾ വേദത്തിൽ പഠിക്കുന്നത് ജീവനുടെ ഉടയവർ നമ്മുടെ കർത്താവാകിയ ദേവനാകും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ ആമേൻ കടൈശിലുള്ള 3 മൊഴികൾ அந்த അന്ധകാരத்திற்கு பின்னே சொல்லப்பட்டதாகும். ஸ்தோத்திரம். ഇരുളുக்கு അന്ധകാരം சூழ்வதற்கு முன்னே ஒரு 3 மொழிகள் சொல்லிச்சு. അതിനോട് തുടക്കത്തിൽ യേശു சொன்னான், பிதாவே இவர்களை மன்னியும். கடைசியில் യേശു சொன்னார், பிதாவே என் ஆத்துமாவை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே என்னுடைய ആത്മാവെ ഉമ്മുടെ കരങ്ങളിൽ ഒപ്പടയ്க்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഒരു കാര്യം നമ്മൾ മറക്കக்கூடாது, സിലുവയിലെ മൊഴികൾക്ക് ഇന്ത്യക്ക് മുഖ്യത്വമുണ്ട്. അത് വർഷത്തിൽ ഒരു മുറ ചൊല്ല വേണ്ടിയതല്ല, ഒരു മുറ ധ്യാനിക്ക വേണ്ടിയതുമല്ല, നമ്മൾ ദിനമും ധ്യാനിക്ക വേണ്ടിയതാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. அந்த மன்னிப்பு தினமும் நம்மில் நடந்து கொண்டிருக்கிற காரியமாகும். அவருடைய இரத்தமாகும் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் നമുക്ക് വേണ്ടി പാടുപെട്ടതിനാലും സിലുവയിൽ അറയപ്പെട്ടതിനാലും അവർ ചിന്തിയ രക്തവുമാകും നമ്മുടെ പാപമன்னிப்புக்கு കാരണം. 1 യോഹന്നാൻ 1:7 വചനത്തിൽ വാസിக்கிறோம். ആമേൻ. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം സകല പാപങ്ങളെ നീക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഇനി അന്ത ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട രക്തത്തെ ഒരുപോതും നമ്മൾ അസട്ടെ പണ്ണവും അത് കാലിനാൽ മിതിക്കവും ചെയ്യക്കൂടാതെ എൻ്റെ എബ്രായ നിരുപത്തിൽ നമ്മൾ പഠിക്കുന്നതുണ്ട്. ആകയാൽ ദേവനുടെ പിള്ളകളെ സ്തോത്രം, നമ്മളെ ശുദ്ധീകരിച്ച, നമ്മളെ മീട്ടെടുത്ത, നമ്മെ കഴിവിന, നമ്മെ തകുതിയുള്ള പിള്ളകളാക മാറ്റിന യേശുവിൻ്റെ രക്തത്തിനാൽ ഹല്ലേലൂയ നാം ശുദ്ധമാക്കപ്പെട്ടവர்களാകെ എൻ്റെക്ക് നിലനിൽക്ക வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. വാരാവാരം പാവം ചെയ്ത് വാരാവാരം പാവമன்னிப்பு വാങ്ങുற ഒരു വാഴ്ക്കയ്ക്ക് വേണ്ടി അല്ല യേശു നമ്മെ മീട്ടെടുത്തത്. ഒരു മുறை നമുക്ക് വേണ്ടി യേശു മരിത്താർ. എല്ലാവരും ചൊല്ലുങ്ക, ഒരു മുறை, ഒരു പ്രാവശ്യം മാത്രമേ യേശു മരിച്ചുള്ളൂ. ഒരു മുறை മാത്രം യേശു അടക്കം പണ്ണപ്പെട്ടാർ. ആമേൻ. യേശു ഒരു മുறை മാത്രം ഉയർത്തെഴുന്നാർ. യേശുവിനുടെ വരുകെ, അവരുടെ രഹസ്യமான வருகை இனி ஒரு முறை தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கு பின்ன குறை காலங்களுக்கு பிறகாகும் യേശുവിനുடைய மகத்துவ பிரத்யட்சதை என்று சொல்லுவாங்க. நியாயம் தீர்ப்பதற்கு യേശു வருகிற நாள். ആമേൻ. അതേത്താൻ 2ാം വരികை എന്ന് നമ്മൾ ചൊല്ലുகிறது. യേശുവിൻ്റെ 2ാം വരികയ്ക്കല്ല നമ്മൾ കാത്തിരിക്കുന്നത്, യേശുവിൻ്റെ രഹസ്യ വരികയ്ക്കാக. പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശുവിൻ്റെ 2ാം വരികയ്ക്കല്ല നമ്മൾ കാത്തിരിക്കുന്നത്. മരിപ്പതற்கு വന്ന യേശു ഇനി രഹസ്യമായി വരുகிற ഒരു നാളുണ്ട്. அதை எதிர்நோக்கி നമ്മൾ കാത്തിരിக்கிறோம். உயர்த்தெழுந்த യേശു ജീവിக்கிறார். ஹல்லேலூயா. നമ്മുടെ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்றைக்கும் இந்த குட் ஃப்ரைடேயில், இந்த பெரிய வெள்ளியில், இந்த நல்ல வெள்ளிக்கிழமை ഓരോരുത്തരും മറക്ക വേണ്ടാം, അതെ, എനിക്ക് വേണ്ടി உங்களுக்கு വേണ്ടി സിലുവയിൽ മരിച്ചവർ, അവർ നമുക്ക് വേണ്ടി പാടുപെട്ടാർ, നമ്മളെ മീട്ടെടുത്താർ, നമ്മെ അവരുടെ മക്കളായി മാറ്റുവதற்கு വേണ്ടി അവർ കഷ്ടപ്പെട്ടാർ. ഇനിമേൽ പാവത്തിലേക്ക് പോകമാട്ടെ എന്ന് ചൊല്ലുகிறவர்கள் മുഴങ്കാൽ മടക്കി ഒരു നിമിഷം ദേവനിടത്തിൽ ജപിக்கலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മൾ ചെയ്യக்கூடிய முதலாவது കാര്യം ഇതാകും, യേശു നമുക്ക് വേണ്ടി ആമേ ചിന്തന രക്തത്തെ വീണാക്കக்கூடாது നാം ശുദ്ധമുള്ളവர்களாயிருக்க வேண்டும், നാം പരിശുദ്ധമുള്ളവர்களாயிருக்க வேண்டும் என்பதுதான். ഹല്ലേലൂയ. ആകയാൽ இந்த നാളിൽ നാം എല്ലാവരും കർത്തருக்கு ഒരു വിഷയം കൂടി അർപ്പണിക്കപ്പെടുகிற ഒരു നാളായി இந்த വെള്ളിക്കിഴமை മാറട്ടും. ആമേ ഒരു മുறை കൂടി നമ്മൾ കർത്തരെ ആമേ കർത്തരിടത്തിൽ നമ്മെ റീഡെഡിക്കേറ്റ് ചെയ്യുക, ആമേ 2ാമത് സമർപ്പിക്കുന്ന ഒരു നാളായി മാറട്ടെ. പാപശോധനകൾ ജീവിതത്തിലൂടെ ഏതാകിലും പകുതികളിൽ കടന്നു വരുகிறதுண்டானால் കർത്താവേ அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தரணுமே என்று நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்க? എല്ലാ കണ്ണുകളും മൂടി ആമേ എല്ലാ ഉദടുകളും തുറന്ന് ആമേ യേശുവിൻ്റെ കരങ്ങളിലേക്ക് വാഴ്ക്കി ഒപ്പ് കൊടുത്ത് ഹല്ലേലൂയ തീരുമാനം എടുക്കണം. ഇവളോ പെരിയ രക്ഷിപ്പേ, കൽവാരി സിലുവയിൽ എനിക്ക് വേണ്ടി കർത്തരുണ്ട് പണി തന്ന പിറകും ഞാൻ പാവത്തിൽ ജീവിപ്പേനാകിൽ. ദേവപിള്ളികളെ, നമ്മൾ മറുപടിയും ക്രിസ്തുവെ സിലുവയിൽ
அறைகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சிலுவையில் இயேசுவை அறைகிறவர்களாக இருக்கணுமா, அதோ பரிசுத்தமாய் அவருக்காய் வாழணுமா? Glory to God. Shikabarabala Shanduna Uraba Hatuna Ridana Gadagachasya. Hallelujah. കർത്താവേ, ഉമ്മെ വാഴ്ത്തുகிறோம், ഉമ്മെ വാഴ്ത്തുகிறோம். യേശുവേ, ഉമ്മെ ഞങ്ങൾ തുതിக்கிறோம், ഉമക്ക് ഞങ്ങൾ മഹിമ செலுத்துகிறோம், ഉമക്ക് ഞങ്ങൾ ആരാധന செலுத்துகிறோம். നന്ദി കർത്താവേ, സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധമുള്ള യേശുവിൻ്റെ കരങ്ങളിൽ ഉറമന ഷാഥുന രഗത്യ നഗര അടഗതിന മാഷ പ്രൗഢ റീഖമന ഹതുനി റിദന ഘടകക്ഷസ്യ നസരിദികാന വൈഡ ഹന്തരെ അർത്തുരാ ദിഗൽ പ്രഭ ഷാത്തുനി. എല്ലാവരും സ്തോത്രം ചെയ്താട്ടെ. എല്ലാവരും കർത്താവെ സ്തുതിക്കണമേ. എല്ലാവരും കർത്തർക്ക് സ്തോത്രം ചെയ്യുക. എല്ലാവരും കർത്തരെ തുതിയുക. എല്ലാവരും കർത്തർക്ക് സ്തോത്രം ചെലുത്തുക. എല്ലാവരും കർത്തരെ ആരാധിച്ച് മഹിമപ്പെടുത്തുക. അവരുടെ പ്രസന്നത്തിക്കായി സ്തോത്രം ചെലുത്തുക. ഹല്ലേലൂയ. അവരുടെ മഹിമയുള്ള പ്രസന്നത്തിക്കായി സ്തോത്രം ചെലുത്തുക. ഹൂറബ സാഖ നറാഖിയാബാമ ഹാഷഖബറ റാദിയാന റബനിയ. യേശുവിൻ നാമത്തിൽ ഹല്ലേലൂയ. റിബന്ദിബാദനഗച്ഛാദി ഗന്ധര അർത്തുരിക്കിമാന ഹത്തുന ഓൽകർമ്മ ഹുദാനിയ ശപ്രഭ ഹർക്കരി ഹമന ശകൽത്തിയ രഗന അടഗന വൈഡ പ്രൗഢ രഗാദിയ അത്തുർ ഘടക ദുനാരി ഗച്ഛസ്യ ഹന്തൽ ഘടക റിയാധര ഹസ്തരേ ദഗന പ്രൗഢി ജന്താരിയ ഹന്തൽ ഘട്ട ഊദരാലിയ. യേശുവിൻ രക്തം ചേ പരിവാ തകത്യാന അദ്ദേ രഗത്ഥാന വിഷപ്രവാല ഛാദിയ അർത്ഥനി നിഗന ഘടകച്ഛസ്യ ഇന്ദ്ര നിഗാന ഘടകച്ഛസ്യ ജീവന്താരകന ഘടകച്ഛസ്യ നസ്രവിഹാര ഘടകച്ഛസ്യ. ഹല്ലേലൂയ. സിലുവൈനാദരേസുവിൻ പേരൊളി വീസിടും തൂയ കണ്ണുകൾ. സിലുവൈനാദരേസുവിൻ പേരൊളി വീസിടും തൂയ കണ്ണുകൾ. என்னை நோக்கி பார்க்கின்றது தம் காயங்களையும் பார்க்கின்றது. என்னை நோக்கி பார்க்கின்றது தம் காயங்களையும் பார்க்கின்றது. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீயவழியில் என் கால்கள் சென்றார்
ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பார். கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பார். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை இயேசுவின் பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை இயேசுவின் எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, இந்த குட் ഫ്രൈഡേ നാളിൽ ദേവസമൂഹത്തിൽ ഉമ്മുടെ പിള്ളകളായി ഞങ്ങൾ ഉമ്മുടെ സമൂഹത്തിൽ കൂടി വന്ന് ഉമ്മയാവിയിലും ഉണ്മയിലും ആരാധിക്കവും നീർ എங்களுக்காய் കൽവാരി സിലുവയിൽ പാടുപെടും പൊഴുത് നീർ പേശിന ഓരോ വാർത്തകളും அதற்கு எங்கள் வாழ்க்கையோടുള്ള ബന്ധത്തിലുള്ള ഉറവും ഞങ്ങൾ ധ്യാനിക്കവും നീർ കൃപ ചെയ്തീരെ. அதற்காய் സ്തോത്രം ஆண்டவரே. தினமும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் எங்கள் வாழ்க்கையை உம்மோடு இணைச்சு வைக்கவும் உம்முடைய வருகை வரைக்கும் പരിശുദ്ധത്തോടും ഭയഭക്തിയോടും കൂടി ഉമക്കായി വാഴവും എല്ലാ മക്കൾക്കും നീർ കൃപ ചെയ്യുവീരാക. ഞങ്ങളൊരു പാരമ്പര്യமாக ஒரு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரில் நடப்பதற்கல்ல, கிறிஸ்துவில் ஜீவிக்கிறவர்களாக எங்களை காண்கிற எல்லாவரும் கிறிஸ்துவை காணத்தக்கதாய் எங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவினோட வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வீராக. இன்றைக்கு தேவனாகிய இயேசுவே, உம்முடைய கரத்திலே கூடி வந்த எல்லா மக்களையும் സമർപ്പിக்கிறோம். എല്ലാ തായ്തോപ്പന്മാരുകളെയും സഹോദര സഹോദരികളെയും വാലിബറുകളെയും ചെറുപിള്ളകളെയും സമർപ്പിக்கிறோம். സഭയായി ഉമ്മുടെ കരങ്ങളിൽ താഴ്ത്തുகிறோம். ഞങ്ങളുടെ ദേശത്തിലെ ക്രിസ്തുവിനുടെ പ്രതിനിധികളായി, ക്രിസ്തുവിനുടെ ദാഹം തീർக்கிறவர்களாய், கிறிஸ்து எப்படி நடந்ததோ அப்படி நடக்கிறவர்களாய்
ക്രിസ്തുവിനോട് മന്നിപ്പിൻ തന്മയുള്ളവர்களாய், ക്രിസ്തുവിനുடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாய், அந்த நித்தியராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய், அந்த தேவ மகிமையின் தேவனோடு கூட வாழணும், இயேசுவோடு கூட அங்க நித்திய ராஜ்யத்தில் வாழணும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களாய், கர்த்தாவே நாங்கள் மனுஷத்தன்மை உள்ளவர்களாய், நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணி, கேர் பண்ண வேண்டியவர்களை கேர் பண்ணி, ஆமை எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஆமை தாய் தகப்பன்மார்களை அன்போடு நேசித்து அவங்களுக்கு நல்ல கேர் கொடுத்து, அவங்களுக்கு அவங்களோட கடைசி நிமிஷம் வரை அவங்களை நன்றாய் பார்த்து, ஆமை ஸ்தோத்திரம் அவங்களால் ஆதரிக்கப்பட்ட, அவங்க ஆமை எங்களால் ஆதரிக்கப்படுகிற நிலைமை உள்ளவர்களாய் மாறுவதற்கு கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நீர் கட்டளையிடணுமே. Praise God. Hallelujah. യേശുവേ, നീർ എങ്ങൾക്ക് വേണ്ടി നിറവേറ്റിയ அந்த ரட்சிப்பிலே நாங்கள் கடைசி வரை நிற்கணும். எங்கள் ஆத்மாவு உம்மிடத்தில் சேரப்படும் பொழுது ஆமை உண்மையாய் பயபக்தியோடு எங்கள் ஆத்மாவை ஆமை சிருஷ்டி கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரணும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையினோட ஓட்டம் முடிக்கிறப்போ கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் ஜீவ கிரீடத்துக்காக ஆமை கர்த்தாவே ஸ்தோத்திரம் வந்து நிற்போமேங்கிற நம்பிக்கையோடு வர நீர் எங்களுக்கு கிருபை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இங்கே எப்படியோ வாழ்ந்து எப்படியோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சிட்டோம் என்பதல்ல, முடிவிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாவரும் காணப்படணும். இங்கிருக்கிற எல்லாவரும் காணப்படணும். இந்த சபையை சேர்ந்த எல்லாவரும் காணப்படணும். ஓரோ மக்களும் காணப்படணும். கர்த்தாவே, இன்றைக்கு கல்வாரி ஆமை காட்சியை கண்டா ஒரு மனுஷனும் இனி பாவத்துக்கு திரும்பாதபடி, அசுத்தத்துக்கு திரும்பாதபடி இன்றைக்கு அதை சிலுவை அண்டையில் இறக்கி வச்சு திரும்பி செல்ல கிருபை செய்யணுமே. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாவக்கட்டுகள் அழிஞ்சு மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அர்ப்பணிப்பு ஜீவிதத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தோடு, ஒரு புது நம்பிக்கையோடு, ஒரு புது அர்ப்பணிப்புடன் திரும்பி செல்ல ஓரோ மக்களுக்கும் அனுகிரகம் செய்வீராக. ஒரு மரணம் உண்டு என்றால் நிச்சயமாயும் ஒரு உயிர்ப்புண்டு, ஒரு நியாய தீர்ப்பும் உண்டு. நியாயமாக தீர்ப்பு நடத்துகிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்க வேண்டியது உண்டு என்பதனால அந்த பயபக்தியோடு தொடர்ந்துள்ள நாட்கள் நடக்க ஜீவிக்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வீராக. நீர் பொறுப்படுத்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവനുடைய അൻപ് പരിശുദ്ധ ആവിയാനോട് അന്യോന്യ ഐക്യം പാതുകാപ്പ് പരാമരിപ്പ് നാം അനോടും കൂടെ ഇന്നും എൻ്റെ സദാകാലങ്ങളിൽ കർത്തർ വരുമളവും തങ്ങിയിരിപ്പதாக. ആമേൻ. Praise God. Thank you, Jesus.